கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் அன்பழைக்கப்பட்ட சகோதர சகோதரி, இந்த நாளையும் கூட நமது வாழ்நாளில் ஒரு அழைப்பு கொடுத்து பிதாவிய தேவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் துதிக்கும் சோதனை நேரத்தை தந்ததற்கு நான் நன்றிகளும் துணியும் சோத்திரம் எடுத்துக்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் காரைக்குடியின் அன்பின் வாழ்த்துக்களை நமது சபை மக்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதரர் சொன்ன வண்ணமாக நம்ம கடந்த சில வாரங்களாவே பார்த்துட்டு இருக்க உன்னத பாட்டு தொடர் வேதாவும் கூட இன்னைக்கு பார்க்க போற பாடத்தோட தலைப்பு என்னன்னா, உன்னத பாட்டில் நாம் அல்லது உன்னத பாட்டில் நான் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்க்க போற இந்த சப்ஜெக்டோட பேஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, லாஸ்ட் வீக்கோட எது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உன்னத பாட்டை எல்லா வருஷம் என்ன பண்ணிட்டோம், ஏறக்குறைய கவர் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு பார்க்க போற காரியம் என்னன்னா, ஓவராலா ஒரு கன்க்ளூஷன். உன்னத பாட்டுல நம்மளுடைய பங்களிப்பு என்னவா இருக்கு, அதுல நம்ம யாரா இருக்கிறோம், நம்ம அதுல இருக்கிறோமா இல்லையா, ஒருவேளை இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல இன்னும் நம்மளை எப்படி மேம்படுத்திக்கிறது அப்படிங்கிற குறித்தான காரியங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த உன்னத பாட்டு சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆரம்பத்துல நம்ம பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இது யாரையும் மையப்படுத்தி பேசுற விஷயம் என்ன சொல்லலாம். உன்னத பாட்டு சபையையும் கிறிஸ்துவையும் மட்டும் மையப்படுத்தி பேசக்கூடிய ஒரு விஷயம். வேற யாருக்கும் இதுல இடம் கிடையாது. ஸோ கிறிஸ்துவும் சபையும் மட்டுமே பேசக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன், ஒரு எதிர்பார்ப்புகள், ஒரு விருப்பம் என்ன, அவரவர் தேவை என்ன, அதை எப்படி நிறைவேற்றிக்கிறது அப்படிங்கறது மாதிரியான ஒரு சில கான்வர்சேஷன் தான் இதுல முழுக்க பில்ட் ஆகும். ஸோ ஆரம்பம் முதலே நம்ம பார்த்துட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ உன்னத பாட்டுல கிறிஸ்து சபையை எப்படி நேசிக்கிறாரோ அல்லது சபை எப்படி கிறிஸ்துவ நேசிக்குதோ அதே மாதிரி ஒரு அன்பை தான் இங்க யார்கிட்ட கொடுக்கணும், நம்ம குடும்பங்களின் மத்தியிலுமே சரி இல்ல சபைகளின் மத்தியிலுமே சரி காட்டக்கூடிய சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஓவரால் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உன்னத பாட்டு சொல்ற விஷயம் என்னன்னா, எவர்லாஸ்டிங் லவ் மட்டும்தான். அதாவது நித்திய அன்புன்னு சொல்லுவாங்க. நித்திய அன்புன்னு அந்த அன்புனா எவ்வளவு தூரம் போகும், நித்திய அன்பு அப்படின்னா எவ்வளவு தூரம் போகும், அதுக்கு அளவெல்லாம் கிடையாது. இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு அளவே கிடையாது. நம்மளால எவ்வளவு கூட அன்பு காட்ட முடியுமோ அந்த அன்பை என்ன பண்ணிட்டு தான் இருக்கணும், காட்டிகிட்டே தான் இருக்கணும். ஒரு எண்டே இல்லாம அன்பு காட்டக்கூடிய இடத்துலதான் இங்க யார் இருக்கணும்னா சபை இருக்கணும். காரணம் என்னன்னா, அப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் இங்க யாரு காட்டி இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சபைட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா காட்டியிருக்காரு. அப்படின்னா அந்த அன்பை நம்ம எந்த அளவுக்கு காட்டணும் அப்படிங்கிறது தான் உன்னத பாட்டு மொத்தமுமே யார் சொல்லியிருப்பாருன்னா சாலமோன் சொல்லியிருப்பார். ஸோ டைரக்டா சப்ஜெக்ட்குள்ள போயிடலாம். இந்த நித்திய அன்பை சபையும் சரி கிறிஸ்துவும் சரி எப்படி நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஸோ வாசிக்கலாம். உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 1வது வசனம். இது யார் பாடின உன்னத பாட்டு? சாலமோன். சாலமோன்னா நம்ம நல்லாவே தெரியும், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். எக்ஸாக்டா சொல்லணும்னா எந்த காலப்பகுதியில இயேசு கிறிஸ்து அப்படின்னு ஒரு புரிதல் இருக்குங்களா. இப்ப பழைய ஏற்பாட்டு காலங்களில் நிறைய சம்பவம் நம்ம படிச்சிருப்போம். ஆபிரகாம படிச்சிருப்போம், ஈசாக்க படிச்சிருப்போம், யாக்கோப படிச்சிருப்போம். இவங்க எல்லாருமே கிறிஸ்துவோட எந்த காலப்பகுதியை அதிகமா நினைவு கூறுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய முதலாம் வருகை. ரைட் தானே? இப்ப ஆபிரகாம் செலுத்தின பலி கிறிஸ்து செலுத்தின பலியோட என்ன பண்ணிக்கலாம், கம்பேர் பண்ணிக்கலாம். சோ கிறிஸ்துவோட முதலாம் வருகையில அவர் பண்ணக்கூடிய காரியங்கள் தான் மேஜரான விஷயங்கள் எங்க அடையாளப்படுத்தினா பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் நினைவு கூறும். ஆனா எக்ஸாக்டா இந்த சாலமோனுடைய காலப்பகுதி யாரை அடையாளப்படுத்தணும் நம்ம நல்லாவே தெரியும். ராஜ்யத்தில் கிறிஸ்து என்னவா இருக்கிறார், ஆயுத அரசாட்சியில கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை மென்ஷன் பண்றார், என்னென்ன காரியங்களை பண்ண போறார் அப்படிங்கறத அடையாளப்படுத்தக்கூடிய விஷயம் தான் என்னன்னா, இந்த சாலமோன் அப்படிங்கிற கேரக்டர் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நம்ம படிச்சிருப்போம், சாலமோனின் நாட்களில் என்ன இல்லாம இருந்துச்சு, யுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன இல்ல, ஒரே சமாதானமா இருந்துச்சு. அப்படின்னா ராஜ்யத்தின் நாட்கள்ல மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் பாசிபிள்குள்ள வரும் அப்படின்னம்னா, சோ இதை எப்படி பாசிபிள்ல வந்துச்சு அப்படிங்கறத பார்க்கும்போது, சோ ஒரு மிகப்பெரிய போராட்ட காலத்துல இருந்த இந்த உலகத்தை ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள கொண்டு வந்து உலகம் மொத்தத்துக்கு ரட்சிப்பு கொண்டு போற வேலையை தான் யார் பண்ணிட்டு இருக்கிறதுனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். சோ இப்ப இந்த உன்னத பாட்டை யார் எழுத ஆரம்பிக்க அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா யார் எழுதுறாரு? சாலமோன் தான் எழுத ஆரம்பிக்கிறார். ஆனா லாஸ்ட் வீக்கே பார்த்திருக்கோம், இந்த உன்னத பாட்டை எழுதி முடிச்சது யாரு? சபை. முன்னுரை எழுத ஆரம்பிச்சது என்னவோ ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எழுத ஆரம்பிச்சாலும் இந்த உன்னத பாட்டை கம்ப்ளீட் பண்ணது யார் அப்படின்னா சபையை என்ன பண்ணிருப்பாங்க, கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு வெளிப்படுத்தல படிச்சிருப்போம். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமா இருக்கிற அப்படின்னு படிச்சிருப்போம். சோ அப்ப அவர் ஆரம்பிச்சிருந்தா யார் தான் முடிக்கணும், அவர் தான் முடிச்சிருக்கணும். பட் அந்த உரிமையை யாருக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? சபைக்கு. இதை எப்படி நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப கடைசி நாட்கள வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சபை அவருடைய சரீரத்துல எந்த இடத்துல இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? அவருடைய பாத அங்கங்கள். சோ நம்மளும் இப்ப யாருதான்? நம்மளும் கிறிஸ்து தான். ரைட் தானே? சோ கிறிஸ்து நம்மளை என்னவாதான் பாவிக்கிற அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, நம்மள அவர் என்னவாதான் பார்த்துட்டு இருக்கிறாரு? இன்னொரு கிறிஸ்துவாதான் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பார்த்துட்டு இருக்கிறார். இப்ப தேவனுமே கிறிஸ்துவின் கண்ணோட வழியா இந்த உலகத்தை பார்க்கறதுனாலதான் நம்முடைய பாவங்களுக்கு யார் பாதிக்கப்படாம இருக்கிறதுனா நம்ம பாதிக்கப்படாம இருக்கோம். இல்லாட்டி நம்ம பண்ணக்கூடிய அக்கிரமங்களுக்கு அவர் சரி கட்டணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டா நம்மள என்னைக்கே நம்ம கோர்ஸ் என்ன ஆயிருக்கும்,
முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஜீவனோட இருக்கிறோம் அப்படின்றது ஒரே அடிப்படையான காரணம் என்னன்னா, பிதாவிய தேவன் யார் கண் வழியா நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாருன்னா அவருடைய கண் வழியா நம்மளை பார்க்கறதுனால மட்டும்தான் இன்னைக்கு நம்ம எதுக்குள்ள வந்துட்டு இருக்கிறோம், ஜீவனுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கிறோம். சோ ஜீவனுக்குள்ள இருந்துட்டு தேவனுக்கு பிரியமான காரியங்களையும் கிறிஸ்துவுடைய சட்ட திட்டங்களுக்கும் உட்பட்டு என்னைக்கு நம்ம நடக்கிறோமோ அன்னைக்கு தான் அவருடைய பாத அங்கங்களாகிற வாய்ப்பு யாருக்கு கிடைக்குது, நமக்கு கிடைக்குது. சோ அவர் எழுதி முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த நம்மளும் முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு யாரு கொடுக்குறாருன்னா நம்ம கொடுக்குறாரு. நம்ம ஸ்திரீ வித்துல சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கோம். அவன் உன் குதிகாலை என்ன பண்ணுவான், நக்குவான். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, அவனை மிதிப்பீங்க. அப்படின்னா மிதிக்க போறது யார் அப்படின்னா இந்த பாத அங்கங்கள். ஆனா லிட்டரலா பார்த்தா மிதிக்க போறது யார் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனா அந்த பாத அங்கங்களா இருந்து அந்த வேலையில பார்ட்டிசிபேட் பண்ண போற பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கு மட்டும்தான் இருக்கு, சபைக்கு மட்டும்தான் இருக்கு. சோ இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்து அதாவது தலை என்ன நினைக்கிறதோ அதை யார் செய்யணும், சபை செய்யணும். இல்ல பாத அங்கங்களா இருக்கிற நம்ம செய்யணும். இப்ப அவர்களோட நினைக்கிறாரு, இப்ப நம்ம மனுஷனா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தலை நினைக்குது, வழியில ஒரு பூச்சி வருது, அதை மிதிக்கணும்னு நினைக்கும் போது நம்ம கால் செயல்படாம போயிருச்சுன்னா மிதிக்க முடியுங்களா? சோ முடியாது. அதுக்கு வேற ஒரு பார்ட்டை தான் என்ன பண்ணி ஆகணும், யூஸ் பண்ணி ஆகணும். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா கிறிஸ்து நினைக்கிறத சபை கட்டாயம் செய்யும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்படின்னா ரெண்டு பேருடைய சிந்தனையுமே எப்படிதான் இருக்குங்களா, ஒரே மாதிரிதான் இருக்கணும். சோ இங்க நம்ம லிட்டரலா நம்மளோட உலக வாழ்க்கையில எடுத்துக்காமே கூட ஒரு கணவன் மனைவி இல்ல ஒரு குடும்பம் ஒரு சபை இதை எப்படி வேணா எடுத்துக்கலாம். இவங்க எல்லாருக்குள்ளயுமே எப்படிப்பட்ட சிந்தனை தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே சிந்தனை தான். ஒருத்தருக்கு ஒரு சிந்தனை என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. மாற்று கருத்துல எங்க இருக்கக்கூடாது. சோ ஒரு சில ஒப்பீனியன் சொல்லலாம், ஆனா சத்தியத்தின்படி அந்த ஒப்பீனியன் தவறு அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் தான் இங்க யாருக்கு இருக்கணும், நமக்கு இருக்கணும். சோ அந்த ஒரு பக்குவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் மட்டும் இருக்கக்கூடிய பக்குவம் தான் இங்க யாருக்கு இருக்கணும், ஒரு ஃபேமிலிக்குள்ளயுமே. ஏன்னா இந்த ஒரு சரியான புரிதல் இல்லாதனாலதான் இன்னைக்கு பல குடும்பங்கள் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னா ரெண்டாவே இருந்துட்டு இருக்கு. கணவன் சொல்றத மனைவி புரிஞ்சுக்கிறதுல, அதே நேரத்தில் மனைவி சொல்றது யார் புரிஞ்சுக்கிறது, கணவன் புரிஞ்சுக்கல. இந்த ஒரு புரிதல், ஏன்னா அவங்க ஒரே சரீரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மறந்துறதுனாலதான் அந்த தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது சரியா என்ன பண்ண மாட்டேங்குது, ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. சோ ரெண்டு பேரும் நம்ம எப்படிப்பட்ட சரீரம் தான், ஒரே சரீரம் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பா இருக்கணும் அப்படிங்கறத யார் புரிஞ்சுக்கல அப்படின்னு பார்க்கும்போது சபை புரிஞ்சுக்கல. சோ ஐ மீன் இங்க நம்ம உலகத்துல ஒரு சிலர் புரிஞ்சுக்காம இருக்கோம். இந்த ஒரு பாயிண்ட்ல உன்னத பாட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்து என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும் தான் யார் செய்வோம். சோ இங்க நம்ம கிறிஸ்துவ அக்யூஸ் பண்றதுக்கு என்ன கிடையாது, சான்ஸே கிடையாது. அவரை குற்றப்படுத்துறக்கோ அவர் மேல குற்றம் கண்டுபிடிக்கிறக்கோ நமக்கு என்ன கிடையாது, அதுக்கு எந்த ஒரு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் எப்படி இருக்கிறா, அவர் பாவம் இல்லாம இருக்கிற ஒரு கேரக்டர். அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டவர் தானே ஒழிய அவர் அக்கிரமக்காரர் கேள்வி கேட்டோம்னா அவர் மேல எந்த ஒரு குற்றமோ எந்த ஒரு பாவமும் என்ன கிடையாது அப்படின்னா அவர் புருஷனா இருக்கிற அவர் மேல நம்ம என்ன பண்ண முடியாது. இப்ப யார் தான் யாரை சரி பண்ணிக்கணும், சபையா இருக்கிற நம்ம தான் நம்மளை சரி பண்ணிக்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு குடும்பமா இருக்கக்கூடிய நம்மளுமே சரி, சபையா இருக்கக்கூடிய நம்மளுமே சரி, நமக்குள்ள இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள்ல குறைய எங்க தேடணும், ஃபர்ஸ்ட் நமக்குள்ளதான் தேடணும். ஆப்போசிட் பர்சன்ட்ட என்ன குறை இருக்குன்னு தேடணும்னா நம்ம யார்கிட்ட குறைய தேடுற மாதிரி ஆயிடும், அவர்கிட்டே குறைய தேடுற மாதிரி ஆயிடும். ஸோ ஆப்போசிட் பர்சன்ட்ட குறைய தேடுறதுக்கு யார் வரல, நம்ம வரல. இதை சபை ரியலைஸ் பண்ற ஃபர்ஸ்ட் அடையாளமே என்னதான் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நம்ம வாசிக்கலாம் உன்னத பாட்டு 1:2. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுமாறாக உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. சோ சபை என்ன சொல்றாங்களாமா, பேச ஆரம்பிக்கிறதா யாரு, கிறிஸ்து. இது சாலமோன் பாடின உன்னத பாட்டு, எழுத போறதா அவர். ஆனா எழுதுறது யார் தான் எழுதிட்டு இருக்கிறது, சபை. அந்த பொறுப்பு யாருக்கு போயிருது. சோ இங்க இப்ப ரெண்டு பேரும் ஒரே சரியமா தான் யார் பாவிக்கிறதுனா கிறிஸ்து பாவிக்கிறார். இப்ப அந்த மைண்ட் செட்டுக்குள்ள அவர் சிந்தனை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு சபை என்னைக்கு உள்ள போதோ அன்னைக்கு சபையோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் தமது வாயின் முத்தங்களா என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிறோம். சோ உன்னத பாட்டு முதலாம் அதிகாரம் பார்த்துக்கோம். உலகத்திலேயே அதிகமான ஜனங்கள் அடிக்டா இருக்கிறது எதுக்குன்னா இந்த திராட்சை ரசம் அப்படிங்கிற இந்த வஸ்து, ரைட் தானே. மேக்சிமம் அதுல அடிக்ட் ஆயிட்டா அதுல இருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அதே மாதிரி அடிக்ட் ஆகிறதுக்குமே கூட அநேக பேர் விரும்பி என்ன பண்றாங்க, யாருமே விரும்பாம அதுக்கு என்ன பண்றது இல்ல. அதோட பிளஸ் தெரியும், அதோட மைனஸ் தெரியும். பிளஸுக்கு வேலை இல்லை, மைனஸ் தான் மேக்சிமம் இருந்தாலுமே கூட அதுல விரும்பி தான் என்ன பண்றாங்க. இன்னைக்கு காலகட்டத்துல பார்த்தா அதெல்லாம் காமனான ஒரு விஷயம் ஆயிடுச்சு, அது ஒரு குற்றமே இல்லை அப்படிங்கிற மாதிரி போச்சு. உலகமே நேசிக்கிற ஒரு விஷயத்தை தாண்டி நான் ஒரு விஷயத்தை நேசிக்கிறேன் யார் மட்டும்தான், உங்களுடைய நேசத்தை மட்டும் தான் என்ன பண்றேன். சோ இப்ப சபை எதுக்கு மட்டும்தான் அடிக்டா இருக்குங்களாமா, நேசத்துக்கு மட்டும் தான் அடிக்டா இருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒருத்தரை நம்ம ஒருத்தர் நேசிக்கிறோம். ஆனா ஒருத்தரை நம்ம நேசிக்க எடுத்துக்கிற காலத்துக்கும் ஒருத்தரை வெறுக்கிறதுக்கு எடுத்துக்கிற காலத்துக்கும் அதாவது வித்தியாசம் தெரியுங்களா. எவ்வளவு நேரத்துல ஒருத்தர் நேசிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும், ரொம்ப நாள் ஆகும். வெறுக்கிறதுக்கு உடனே வெறுத்துருவோம். இப்போ ஒருத்தர் 10 வருஷம் நேசிக்கணும்னு வச்சுக்கோமே, 10 வருஷம் நிறைய நல்லது பண்ணியிருப்பாரு. ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா ஒரு செகண்ட் என்ன பண்ணிடுவோம், நம்ம அவரை
வெறுத்துவோம். அப்ப நம்ம மனசே எதுதான் ஆக்கிபை பண்ணிட்டு இருக்குன்னா வெறுக்கிறதுக்கு நம்ம ஈஸியா என்ன ஆயிடும், அடாப்ட் ஆயிடும். ஒருத்தர் வெறுத்திருக்கிறத பத்தி நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம், வெறுக்கிறத உடனே வெறுத்துவோம். ஆனா நேசிக்கிறதுக்கு எத்தனை டைம் யோசிப்போம், இவங்க நல்லவங்களா, நமக்கு கம்ஃபர்டபுளா இருப்பாங்களா, நம்ம சொல்றதை கேட்பாங்களா, நம்ம சொல்றதை புரிஞ்சு நடந்துக்குவாங்கன்னு எல்லா பாசிபிலிட்டியும் பார்த்து தான் ஒருத்தர் நேசிக்க ஆரம்பிப்போம். ஆனா வெறுக்கிறது என்ன பண்ணுவோம், சோ அந்த 10 வருஷ நேசத்தை ஒரு செகண்ட் என்ன பண்ணிக்குவோம், உடைச்சு விட்டுருவோம். ஆனா சபை சொல்லுது, எந்த சூழ்நிலையும் உங்க நேசத்தை என்ன பண்ண மாட்டேன். ஏன் நான் உடைக்க மாட்டேன் அப்படின்னு சபை சொல்லுதுன்னா, சபை அதுக்கு அடிக்டா இருக்குங்களா, அடிக்ட்னா அடிமையா இருக்கிறது புரிஞ்சுக்கலாங்களா. கிறிஸ்துவுடைய நேசத்துக்கு சபை என்னவா இருக்குதுங்களாமா. சோ கண்மூடித்தனமான ஒரு வைராக்கியமும் கண்மூடித்தனமான ஒரு நேசம் வந்துச்சுன்னா மட்டும்தான் ஒருத்தர் நம்ம என்ன பண்ண மாட்டோம், குற்றப்படுத்துறக்கோ குறை சொல்றதுக்கு அங்க என்ன கிடையாது, வேலையே கிடையாது. இந்த ஒரு அன்பு எங்கேயும் நம்ம அப்ளை பண்ணி ஆகணும்னா சபைக்குள்ளேயுமே சரி அல்லது குடும்பத்துக்குள்ளேயுமே சரி என்ன பண்ணி ஆகும், அப்ளை பண்ணி ஆகணும். ஒருத்தரை பார்த்து நம்ம ஒருத்தரை குறை சொல்றதுக்கோ குற்றப்படுத்துறதுக்கு யார் வரல. சோ இதை நம்ம பண்றோம் அப்படின்னா நம்ம எதோட அளவு கம்மியா இருக்குன்னா அவங்களை நேசிக்கக்கூடிய அளவு என்னவா இருக்கு. சோ ஒரு சந்தேகத்தோடய தான் நம்மளோட லைஃப் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இவங்க நமக்கு செட் ஆவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற தாட்டோட நம்ம லைஃப் மூவ் ஆன் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த லைஃப் ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு லைஃபா இருக்குமான ஒரு கேள்வி கேட்டா கண்டிப்பா அந்த லைஃப் எப்படி இருக்காது, ஃபுல்ஃபில்லான லைஃபா இருக்கவே இருக்காது. சோ சபைக்கு கிளியரா தெரியும், இந்த உலகத்துல எனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், என்னது மட்டும்தான், அவருடைய நேசம் மட்டும்தான். அதை தாண்டி எனக்கு சந்தோஷம் கொடுக்க வேண்டிய விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இப்படிங்கிற பிரிவு இங்க யாருக்கும் இருக்கணும்னா ஒரு கணவனுக்கு மனைவி மேலே இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு மனைவிக்கு கணவன் மேலே இருக்கணும், சபைக்கு மூப்பர்கள் மேலே இருக்கணும், அதே மாதிரி மூப்பர்களுக்கு சபை மேலே இருக்கணும். இந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம எந்த ஒரு விஷயமுமே எப்படி சொல்லலாம் ஒரு கரெக்டான ஒரு லெவல்ல என்ன ஆகும், டெவலப் ஆகிற வாய்ப்பே இல்லாம போயிடும். ஸோ பேசிக்கா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கிறிஸ்து எனக்கு என்ன பண்ண மாட்டார், தப்பு பண்ண மாட்டார், என்னை விட்டு கொடுக்க மாட்டார். அதே மாதிரி தான் இப்ப யாரு இருந்தாலும் சபை இருந்தாலும் அப்படி இல்ல அப்படின்னம்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவர் நம்மள விட மாட்டார். ஆனா அவர் கையை விட்டு யாரு போயிடுவோம், நம்ம போயிடும். ஒரு டிஸ்டன்ஸ் போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்பி பிடிக்கணும்னு நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது, சுத்தமா பிடிக்க முடியாது. சோ முதலாம் வசனத்துல கிறிஸ்து என்ன நினைக்கிறாரோ, 2ஆம் வசனத்துல சபை அதை என்ன பண்ணும் செய்வாங்க. இது சாலமோன் பாடின உன்னத பாட்டு. ஆனா பாட ஆரம்பிக்கிற வாய் யாரோட வாய், நம்ம மோசே சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கோம். மோசே எப்படி இருப்பாருன்னா, நான் மந்தனும் திக்குவாயுமே இருக்கிறேன் பாரு. அப்ப உடனே கூட யாரை கொடுப்பாரு, அவன் உனக்கு என்னவா இருக்கும், வாயா இருப்பான். இப்ப கிறிஸ்து முதலாம் வரையில அவர் ஓட்டத்தை முடிச்சு என்ன பண்ணிட்டார், போயிட்டார். இங்க கிறிஸ்துவா இருந்து அவர் வேலை செய்ய வேண்டிய பொறுப்பு தான் இங்க யாருக்கு இருக்குது, நமக்கு தான் இருக்கு. இங்க யார் வந்து வேண்டி வேலை செய்ய மாட்டார், அனுப்பப்படுகிற நிருபம் யார் தான், நீங்கள் தானே. நம்ம தான் போய் இங்க யாரை ரெப்ரசென்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு, கிறிஸ்துவ ரெப்ரசென்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு யாரு, நமக்கு தான் இருக்கு. அப்படின்னா இப்ப சபை கிளியரா தெரியும். சோ முதலாம் வசனத்துல கிறிஸ்து பேச ஆரம்பிச்சாலும் கிறிஸ்துவோட சார்ஜ் இப்ப யார் எடுத்துக்கிட்டது, இனிமேல் யார் அந்த வேலையை செய்யறேன், உங்க கூட சேர்ந்து நானும் அந்த வேலையை செய்யறேன்னு சொல்லிட்டு அடுத்த வசனமே எழுத ஆரம்பிக்கிறது யாருன்னா சபை பேச ஆரம்பிப்பாங்க. ரைட். சோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த குடும்பத்துக்குள்ள வரக்கூடிய பொறுப்பு இல்ல சபைக்குள்ள வரக்கூடிய பொறுப்பு நீங்க மட்டும்தான் செய்யணுங்கிறது கிடையாது. அந்த பொறுப்பு யாருக்குரியதான், எனது யாரோட சபை, என்னோட சபை, இது யாரோட குடும்பம், இது என்னோட குடும்பம். இதுல வரக்கூடிய பிளஸும் சரி மைனஸும் சரி உங்க கூட யாரும் நிப்பேன், நானும் நிப்பேன் அப்படிங்கிற அந்த போத் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இல்லாத வரைக்கும் நம்ம சபையாவும் கம்ப்ளீட் ஆக முடியாது, ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் என்ன பண்ண முடியாது, லீட் பண்ண. ஸோ இந்த ஒரே சிந்தனை அப்படிங்கிறது இங்க ரொம்பவே மஸ்டான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதை மஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம யாருங்கிறத நம்ம என்ன பண்ணியாகணும், ரியலைஸ் பண்ணி. ஏன்னா அவர் இப்ப எதுக்கு நம்ம அவரை நேசிக்க வந்திருக்கோம், எந்த அளவுக்கு அவரை நேசிக்கணும், எவர் லாஸ்டிங்னு சொல்றோம்ல, நித்தியத்துக்கும் நம்ம யாரை மட்டும் தான் நேசிக்கணும். ஏன்னா உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போயும். அதை நேசிக்கிறதுனால நமக்கு என்ன கிடையாது, எந்த ஒரு பிரயோஜனமும் எந்த ஒரு பயனுமே கிடையாது. நம்ம யாரை மட்டும்தான் நேசிக்க வந்திருக்கோம்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனுடைய அன்பை மட்டும் என்ன பண்ணிருக்கோம் நேசிக்க வந்திருக்கோம்னா அந்த நேசத்தை 100% இல்ல எத்தனை சதவீதம் நம்மளால கொடுக்க முடியுமோ, நான் சொல்ற எக்ஸ்ட்ரீம் பிலோ 100 கிடையாது, 100க்கு மேல எவ்வளவு கொடுக்க முடியும் அதை கொடுக்கத்தான் யார் வந்திருக்கிறது, நம்ம வந்திருக்கோம். சோ அதை கொடுக்கறதுக்கு சபை செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளை எப்படி சபை ரியலைஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. சோ சபை பேசணும்னு முடிவு பண்ணிட்டாலுமே சரி இல்ல வாழணும்னு முடிவு பண்ணிட்டாலுமே சரி யாருக்கு பிரியமா, கிறிஸ்துவுக்கு பிரியமா வாழணும் முடிவு பண்ணிட்டாலே சரி, சபை மைண்ட்ல இருக்க ஒரே விஷயம் என்னன்னா, நான் உமது நேசத்தை எப்படி பார்க்கிறேன், திராட்சை ரசத்தை பார்க்கலும் அதிகமாக நேசிக்கிறேன். சோ அத சங்கீதங்கள்ல சொல்லும்போது என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் அப்படின்னா நான் பேசுறேன் எல்லாமே, நான் என்ன பேசினாலும் அது யாருக்கு ஆப்டா இருக்கணும், உங்களுக்கு ஆப்டா இருக்கணும். உங்களுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணிடக்கூடாது,
நான் பேசிடவே கூடாது. அஸ் அ ஃபேமிலியா இருந்தாலுமே சரி, அஸ் அ சபையா இருந்தாலுமே சரி, அங்கேயே என்னவா இருக்கணும், சத்தியத்துக்கு மீறி இல்ல அன்பை தாண்டி ஒரு விஷயத்தை என்ன பண்ணிடக்கூடாது. அங்க நமக்கு உள்ள என்ன வருதுன்னா, இங்க எல்லா சபைக்குள்ளேயுமே சரி இல்ல குடும்பத்துக்குள்ளேயும் சரி பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் சொல்றதுதான் கரெக்ட், நான் சொல்றதுதான் கேட்கணும், நான் வச்சதுதான் ரூல் அப்படிங்கிற டோன்ல இங்க நான் அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சு அப்படின்னாலே குடும்பமா இருந்தாலும் சரி சபையா இருந்தாலும் சரி என்ன ஆகாது, அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு ஆனா ஒன்னா இருப்போம். ரைட்டு தானே? எல்லாரும் ஒரு இடத்துல இருப்போம், ஒற்றுமையா இருப்போம்னு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு என்ன கிடையாது. சபைக்குள்ள எல்லாரும் ஒன்னாதான் இருப்போம், ஆனா ஒரே மைண்ட் செட்டோட ஒரே சிந்தனையோட ஒன்னா இருப்போம் ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த ஒரு சிந்தனை வரவே வராது. ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரை பத்தின ஒவ்வொரு ஒப்பீனியன் பண்ணிட்டு இருப்போம், வச்சுட்டு இருப்போம். சோ ஒவ்வொருத்தர் மேல ஒவ்வொரு கருத்து வச்சிருக்கீங்க, யார் வரும்? அவர் கிளியரா சொல்லிட்டார், இங்க இருக்கிற எல்லாருமே எப்படிதான் இருப்பாங்க, எப்படி இருப்பாங்கன்னு ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. பட் நீங்க எப்படிதான் அவங்கள பார்த்தாலும் அவங்க யாருதான் உங்க சரீரம். நான் எப்படி உங்களை ஏன் சரீரமா பாக்குறனோ நீங்களும் உங்களுக்குரிய எப்படித்தான் பார்க்கணும். இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு கணவனுக்கு மனைவியை பிடிக்கல அல்லது ஒரு மனைவிக்கு கணவனை பிடிக்கல, மனைவி தன்னுடைய சரீரம்னு கணவனை பார்த்துட்டா அவர் செய்யக்கூடிய தவறுகள் கண்ணுக்கு தெரியுமான்னு கேள்வி கேட்டோம்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவர் என்ன பண்ணாரு, மனைவிக்கு ஆப்டா அவர் என்ன பண்ணிருப்பாரு, மாற ஆரம்பிச்சிருவார். ஏன்னா என்ன பண்ணாலும் என்னை நேசிக்கிறாங்க, அதே சிந்தனை தான் கணவனுக்கும். ரைட்டு தானே? ஒரு மனைவி தவறு பண்றாங்கன்னா அதை சகித்துக் கொள்ளக்கூடிய ஏற்றுக்கூடிய பக்குவம் இங்க வருதான்னு கேள்வி கேட்டோம்னா, ஆனா இந்த உன்னத பாட சப்ஜெக்ட்ல மனைவியா இருக்கக்கூடிய சபை எத்தனையோ தரம் கிறிஸ்துவோட்டு என்ன பண்ணிருப்பாங்க, வெளியே போயிருப்பாங்க. ஆனா ஒரு டைம் கூட நீ பண்றது தப்புன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கசக்கி இருக்க மாட்டார். யாரு? நம்ம இதுல படிச்சிருப்போம், அதாவது என்ன கிறிஸ்து மனைவிகளை குறித்து பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாருன்னா, உங்கள் மனைவிகள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள் சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்த உன்னத பாடல என்ன பண்ணிருக்க மாட்டார். ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டை பார்த்தா எப்படி பார்ப்பாங்களோ அப்படிதான் பார்த்திருப்பாரு. இந்த அம்மா நோய்வாய்ப்பட்டுருச்சு, நான் நினைச்சேன் இந்த அம்மா என்ன பண்ண முடியும், குணப்படுத்த முடியும், எப்படியாவது இந்த அம்மா என்ன பண்ணி ஆகும், குணப்படுத்தியாங்கிற டோன்ல தான் கிறிஸ்து சபையை பார்த்திருப்பாரு ஒழிய ஒரு குற்றவாளி மாதிரி என்ன பண்ணிருக்க மாட்டாரு, பார்த்திருக்கவே மாட்டாரு. ஆனா ஒரு சின்ன தவறு பண்ணிட்டா கூட நம்ம குடும்பமா இருக்கட்டும் இல்ல சபையா இருக்கட்டும் அவங்க என்ன பண்ணிடுவோம், அக்யூஸ் பண்ணிடுவோம், நீங்க என்ன பண்ணிட்டீங்க, தப்பு பண்ணிட்டீங்க. அவங்களை டம்ப் பண்ணி அவங்க குற்றப்படுத்தி அவங்களை டாமினேட் பண்றதா யார் ஃபர்ஸ்ட் ஒர்க்கா இருக்கும், நம்ம ஒர்க்கா இருக்கும். ஸோ நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னா, நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் பிரியமான விஷயங்களை தான் யார் பேச வந்திருக்கும். யாரையும் கஷ்டப்படுத்துறக்கோ இல்ல யாரையும் குறை சொல்றக்கோ குற்றப்படுத்துறதுக்கு யார் வரல. ஏன்னா இப்படித்தான் இருப்பாங்க. ஏன்னா கிறிஸ்துவே இவங்க என்ன பண்ணாங்க, அதாவது பெயல் சபையோட தலைவன்னு சொன்னாங்க, மதுபான பிரியன்னு சொன்னாங்க, போஜன பிரியன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக தான் யார் அடிவாங்க, அவர் அடிவாங்கனா யாரு மேல வச்ச நேசத்தை யாரு குறைக்கல. நமக்கு ஒரு கேள்வி வரும், வேதபாரங்களை குற்றப்படுத்தி ஒரு அதிகாரமே எழுதியிருக்கு, மாயக்காரரே வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ அப்படின்னா அதுல இப்ப மாயக்காரன்ற ஒரு கேரக்டர் இருக்கான்னு வச்சுக்கோமே. இப்ப மத்தேயுன்னு ஒரு கேரக்டர், அவர் மாயக்காரரா இருக்கா, ஐ மீன் வேதபாரகரா பரிசேயரே இருக்கிறான்னா மத்தேயும் நீ குற்றவாளின்னு சொன்னாருங்களா? அப்படி சொல்லல, அந்த குரூப்பை தான் சொன்னார். அவர் கை நீட்டி இண்டிவிஜுவலா என்ன பண்ணல, ஒருத்தனையுமே குற்றப்படுத்தல. அவர் குற்றப்படுத்தின ஒரே கேரக்டரான யூதாஸ் மட்டும்தான், அதையும் கை நீட்டி என்ன பண்ணிருக்க மாட்டார். என்னை காட்டி கொடுக்கிறவன் பிறவாது இருந்தால் அவனுக்கு நலமாய் இருக்குன்னு சொல்லி அதையும் ரேண்டமா தான் சொல்லிப்பாரு. யூதாஸ் தான் என்னை காட்டி கொடுக்க போறான், அவன் காட்டி கொடுக்க போனா அவனுக்கு நல்லதா என்ன பண்ணிருக்க மாட்டார். சோ விரல் நீட்டி யார் அவர் என்ன பண்ணல, யாரையுமே குற்றப்படுத்தல. அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை தான் காட்டினாரே, சுட்டி காட்டினாருடைய குற்றப்படுத்துற நாலேஜ் அங்க யாருக்குல கிறிஸ்துவுக்குமே இல்லை அப்படிங்கிற விஷயத்துல இங்க யாரு அதுக்கு வரல, நமக்கு வரல. அப்படின்னா நம்முடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே பேஷண்ட், அவங்களை ட்ரீட் பண்றதுதான் யார் வந்திருக்குது. அதுக்காக நம்ம நோயாளிகள்னு சொல்ல வரல. ஒருத்தர் அன்பு காட்ட தெரியலையா, நம்ம என்ன பண்ணியாலும் அன்பு காட்டி கத்து கொடுத்தாங்க, இதுதான் அன்பு, எங்களுக்கு இப்படித்தான் ஒருத்தர் என்ன கத்து கொடுத்துட்டு போனார், இதை நாங்கள் என்ன பண்றோம், கத்து கொடுக்குறோம், நீங்க என்ன பண்ணீங்க, கத்து கொடுத்துங்க. அதுக்காக நீங்க கத்துக்கிட்டு எனக்கு திருப்பி அந்த அன்பை காட்டுன்னு எதிர்பார்க்க முடியுமா? உங்களால முடிஞ்சா வேற யாருக்காவது என்ன பண்ணுங்க, காட்டுங்க. எனக்கு நீங்க காட்டணுங்கிற அவசியம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டா தான் அடுத்து அவங்க அவமானப்படுத்தும் நமக்கு என்ன பண்ணது. சைக்காலஜில ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னன்னா எங்கே எதிர்பார்ப்பு இல்லையோ அங்க அவமானப்பட மாட்டோம். எங்கே எதிர்பார்க்கிற விஷயமே இல்லாம போதும் அங்க என்ன பண்ண மாட்டோம். ஒரு வீட்டுக்கு போறோம், நீங்க வாங்கன்னு சொல்லாம நம்ம எதிர்பார்க்காம போறோம், நம்ம வீட்டுக்கு போறோம், அவங்க நம்மள வாங்குறோட என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நீங்க நம்பி போயிட்டோம்னா அவங்க வாங்கன்னு சொல்லலைன்னா நமக்கு அது பெரிய விஷயமாவே இருக்காது. ஆனா நம்ம ரொம்ப நம்பி போவோம், நம்மள நம்ம கவனிப்பாங்க, விழுந்து விழுந்து கவனிப்பாங்கன்னு நினைச்சு போறோம். ஆனா எதுவுமே கூப்பிடல எப்படி இருக்கும். சோ உலகத்துல எதை எதிர்பார்க்க யார் வரல, நம்ம நான் வரல, நான் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன். கிறிஸ்துவ தான் வந்திருக்கிறாரு, கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்காரு. அவரைய எடுத்துக்கிறதுக்கு யாரும் வரல, அவர் வரல. இங்க நம்மளுக்கு அந்த வேலை கிடையாது. சோ நம்ம உலகத்துக்குமே சரி இல்ல கிறிஸ்துவுக்கு முன்னாடி சரி ஒரு விஷயத்தை பேசுறோம் அப்படின்னா நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமா இருக்கணும். உமக்கு பிரியமுள்ள விஷயங்களை நான் பேசவோ செஞ்சிடவோ கூடாது அப்படிங்கிற ஒரு டிக்னிட்டி இங்க யாருக்கு வந்தாலும் நமக்கு வந்தாலும். இது வராம நம்ம இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை கம்ப்ளீட் பண்ண முடியும்னு கேள்வி கேட்டோம்னா முடியுங்களா? அதுக்கான வாய்ப்பே என்ன பண்ணாது,
சோ என்னைக்கு இந்த முடிவை எடுத்து நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறோம், எந்த முடிவு எடுத்து இனிமேல் மத்தவங்களை பாதிக்கிற மாதிரி நான் மாட்டேன், பேச மாட்டேன், மத்தவங்களை கஷ்டப்படுத்துற வார்த்தைகள் என் வாயில இருந்து வராது, எல்லோருக்கும் பிரயோஜனமான வார்த்தை, எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாத வார்த்தை, எல்லோருக்கும் எப்படி சொல்லலாம் ஒரு குணப்படுத்துறமான வார்த்தையை தான் யார் பேசும், நான் பேசுவேன் அப்படின்னு முடிவு பேச ஆரம்பிச்சிட்டாலே இந்த உலகம் நம்மளை நல்லா பார்க்குமா வேற எப்படி பார்க்கும்? இப்போ ஒருத்தர் திட்டுறான்னு வச்சுக்கோமே, 10 பேர் இப்படி அவமானப்படுத்துறாரு, நம்ம சிரிச்சுட்டே நிக்கிறோம்னா இந்த உலகம் நம்ம எப்படி பார்க்கும்? திருப்பி திட்டணும்னா சுத்தி இருக்க நம்மளால அக்யூஸ் மாதிரி பார்ப்பாங்க, ரைட், குற்றவாளியை தான் பார்ப்பாங்க. இதே நம்ம எதுவுமே பேசாம சிரிச்சுட்டுன்னா அப்போ எப்படி தான் பார்க்கும் இந்த உலகம்? ஒரு பைத்தியக்கார மாதிரி பார்க்கும், ரைட் தானே? எவ்வளவு திட்டுற எனக்கு என்ன வரல, எதுவுமே வரலையேன்னு சொல்லும், ரைட் தானே? அதையும் யார் தான் இங்க ஃபேஸ் பண்ணி ஆகும். ஸோ என்னைக்கு தேவனுக்கு பிரியமா நம்ம வாழணும்னு ஆரம்பிக்கிறோமோ அன்னையிலிருந்து நம்ம லைஃப் என்ன எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தா சொஃபஸ்டிகேட்டடா, வெல் செட்டில்டா, ரிச்சா, ஜாலியாலாம் எப்படி இருக்காது. அவர் பிரியத்தை தான் நம்ம செய்யணும் முடிவு பண்ணிட்டாலே நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறார், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். என்ன சொல்லிட்டாருங்களாமோ? நம்ம நடக்கலாம் வேண்டாம், நடக்கணும்னு நினைச்சாலே அந்த பிகினிங்குள்ள போயிட்டாலே உங்க வேலையை தான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லாம ஒரு நாளைக்கு இருந்து பார்ப்போமே, அதுக்கு பின்னாடி 1000 பிரச்சனை என்ன வந்துட்டு இருக்கும். இதுக்கு பேசாம அந்த ஒரு பொய்யே சொல்லி இருக்கலாங்கிற மைண்டுக்கு யாரை கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ நம்ம சத்தியத்துல போய் எக்ஸ்ட்ரீம் பீக்குக்கெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலே என்ன வந்துருக்கலாமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியை நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இந்த துன்பத்தை சகிக்கிற யார் வந்திருக்கிறதுலாமா? நம்ம வந்திருக்கோம். இப்ப நமக்கு ஒரு கேள்வி, இந்த துன்பம் எதனால நமக்கு வந்துச்சு? இந்த வசனத்தின்படி பார்த்தோம்னா நான் அவர் பின்னாடி போகணும்னு ஆசைப்பட்டதுனால எனக்கு என்ன வந்துச்சு? துன்பம் வந்துச்சு. ஏன்னா அவர் போற இடம் காடு, ரைட்டு தானே? அந்த வழி யாருக்குமே தெரியாது, ஒரே முள்ளாத்தான் கிடக்கும், போனா முள்ளு என்னதான் பண்ண செய்யும்? குத்தத்தான் செய்யும். இதை கேட்காம நான் என் இஷ்டத்துக்கு போயிருந்தா நல்ல வழியில் என்ன பண்ணிருக்கலாம், போயிருக்கலாம். இந்த முள்ளு குத்துறதுக்கு என்னன்னா அவர் பின்னாடி போனதுதான் காரணம்னு சொல்லிட்டு இப்ப அவரை நம்ம அக்யூஸ் பண்ண முடியுமா? அவர் அக்யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபேமிலிக்குமே சரி நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம ஒருத்தர் அக்யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப் கம்ஃபர்டபுளா இருக்குமான ஒரு கேள்வி கேட்டோம்னா, ஸோ இங்க அன்பு காட்டத்தான் வந்திருக்கோம்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு நேசிக்கிறோமோ அது முள்ளா இருந்தாலும் கல்லா இருந்தாலும் யாருக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா நம்ம யாரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவர் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்னா அவர் பிளைண்டா நம்பி அவர் பின்னாடி போறதான் யார் வந்திருக்கிறது? நம்ம வந்திருக்கோம். ஆஸ் அ ஃபேமிலியா எடுத்துக்கிட்டாலுமே சரி, ஒரு கணவன் மனைவியையும் சரி இல்ல மனைவி கணவனையும் சரி முழுசா என்ன பண்ணி ஆகும்? நம்பி அவங்க பின்னாடி போனா மட்டும்தான் நமக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்குமே ஒழிய வேற ஒரு ட்ராக்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னா அது நமக்கு என்னவா இருக்காது. சோ இதுக்கு ஒருவேளை ஒரு முள்ளு குத்துது இல்ல ஒரு கல்லு குத்துதுன்னா தப்பு யார் மேல? ஏன் மேல? நான் கீழே பார்த்து என்ன பண்ணிருக்கோம், நடந்திருக்கணும். இவர் பின்னாடி போனதுனாலதான் முள்ளு குத்துச்சுன்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. சைக்காலஜிக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க, முள்ளு குத்திருச்சுனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. எப்படிதான் சொல்லணுங்களாமா? நான் முள்ளுல போய் குத்திக்கிட்டேன், எந்த முள்ளும் வாலின்ட்டே வந்து என்ன பண்ணாது, குத்தாது. நம்ம நெகட்டிவிட்டி எப்படி தான் ஸ்ப்ரெட் பண்ணோம்னா இன்னொருத்தரோட பழி போட்டு என்ன பண்ணிட்டோம். ஸோ ஃபேமிலிக்குள்ள பழி போடுறதோ குற்றப்படுத்துறதோ யார் பண்ணிடக்கூடாது, நம்ம பண்ணக்கூடாது. ஸோ மற்றவங்களுக்கு பிரியமான மனதை எவ்வளவு கூட செய்ய முடியுமோ அந்த விஷயங்களை செய்யறதுக்கு யார் வந்திருக்காரு, நம்ம வந்திருக்கோம். ஸோ அப்படி செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா. ஆனா இதை பண்ணும்போது நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதிலே பார்க்கலாம். முன்னத பாட்டு 1ஆவது அதிகாரம் 6ஆம் வசனம். நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், வெயில் என்மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாய் இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. சோ இங்க சபை என்ன அட்ரஸ் பண்றான்னு, நான் எப்படி இருக்கிறேன், நம்ம கருப்பெல்லாம் பார்த்துட்டோம், ரைட் தானே? நான் பாவமா இருக்கிறேன், நான் என்னவா இருக்கிறேன், பாவியா இருக்கிறேன். இவங்கனாலதான் நான் பாவியா இருக்கிறேன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்க, அவங்க அக்யூஸ் பண்ற மாதிரி. எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க, அந்த வேலையை நான் செய்யும் போது என்ன ஆயிட்டேன், நான் கருப்பா இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சபை என்ன பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன் சொல்லியிருக்க மாட்டாங்க? இதுக்கு முதல் வசனம் நம்ம படிச்சிருப்போம், என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே. இவங்களுக்காகவும் தான் யாருங்க பிரேயர் பண்ணிருப்போம். சோ சபை இந்த உன்னத பாட்டுல யாரு சபை என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, குற்றப்படுத்தி இருக்க மாட்டாங்க. ஆனா சபை கிளியரா இருக்கும், இந்த தவறுக்கு யார் பொறுப்பு, நான் தான் பொறுப்பு. நான் கருப்பா இருக்கேன், அதுக்கு யார் காரணம், நான் தான் காரணம். ஆனா தயவு செஞ்சு நான் கருப்பா இருக்கேன் நினைக்காதீங்க, என்னை விட்டுறாதீங்க. நான் அழகாவும் இருக்கிறேன்னா சபையுடைய மைண்ட்ல உலகத்துக்குள்ள இருந்தாலும் ஒரு பக்கம் யாருடைய சிந்தனை இருந்துட்டே இருக்கும். சோ அது ரைட்டா ராங்கன்னு கேட்டா ரைட்டு தான். ஆனா அப்படி 50-50 இருக்கிறத நம்ம வந்திருக்கோம்னு கேட்டோம்னா நம்மளுடைய எத்தனை பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும்னா 100 out of 100 ரைட் தான். 100% யாரை நம்ம நேசிக்கணும், அவரை நேசிக்கணும். என்னைக்கு நம்ம மேல பாவமா இருக்கிறோம் இல்ல பாவியாக ரியலைஸ் பண்றோமோ நம்ம உடனே யார்கிட்ட தான் சரண்டர் ஆகும், அவர்கிட்ட சரண்டர் ஆகும். இல்ல நான் பண்ணது தப்பு கிடையாது, என் மேல தப்பே கிடையாது, நான் பண்ணதான் கரெக்டா நின்றுட்டு இருந்தோம்னா
நம்ம 2 பேரும் எத்தனை டிவிஷன் ஆயிரும்? ஆளுக்கு ஒரு பக்கமா தான் நிற்போம், ரைட் தானே? ஒரு வீட்டுக்குள்ள இருப்போம், ஆனா 2 பேரும் இப்படித்தான் இருக்கும், தனித்தனி. சோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போகத்தான் நம்ம இங்க வந்திருக்கவே வெளிய, ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமக்கத்தான் வந்திருக்க வெளிய, யாரையும் குற்றப்படுத்திங்க நம்ம என்ன பண்ணணும்? சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன ரியலைஸ் பண்ணி, என் மேல என்ன தப்பு இருக்கு, என்ன சரி பண்ணிக்கிட்டா இந்த குடும்பம் இல்ல இந்த சபை இல்ல ஆவிக்குரிய ஜீவியம் சரியா இருக்குமா அப்படிங்கிற நான் ரியலைஸ் பண்ணாம நான் கிறிஸ்துக்கிட்ட போக முடியும்னு கேள்வி கேட்டோம். இங்க ஃபர்ஸ்ட் நான் ஏன்ட்டதான் என்னதான் சரி பண்ணி, ஏன்னா குறை எங்கேதான் இருக்கும், ஏன்ட்டதான் இருக்கும். நம்மள சரி பண்ணாம உலகத்தையோ மத்தவங்களையோ நம்ம குறை சொல்றதுக்கோ அவங்கள சரி பண்றதுக்கோ நம்ம முயற்சி பண்ணோம்னா அது யாருக்கே மைனஸா போய் முடிஞ்சு போயிடும். முதல்ல நீங்க யாரை பார்த்துக்க, உங்களை பார்த்துக்க. முதல்ல நீங்க உங்களை சரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் யாரை பண்ணலாம். இப்படி ஒரு காரணம் சொல்லிட்டா அங்க யாருடைய நாமம் தூஷிக்கப்படும் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா கிறிஸ்துடைய நாமம் அல்லது பிதாவுடைய தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட யார் காரணமாகும்? ஸோ பேசிக்காவே அடிப்படையா ஒரு விஷயம் என்னன்னா மற்றவங்களை கை நீட்டுற வேலை யாரும் வச்சுக்கூடாது. ஸோ இங்க தவறு இருக்குன்னு நான் என்ன பண்ணிருக்கேன், நான் தப்பு பண்ணிருக்கேங்கிறத ஃபர்ஸ்ட் யார் ரியலைஸ் பண்ணணும். இந்த மைண்ட் எப்ப வரும்னா நான் என்னைக்கு அவருக்கு பிரியமா பேச ஆரம்பிக்கிறனும் இல்ல அவருக்கு எது சரின்னு பார்த்து அவருக்காக நடக்க ஆரம்பிக்கிறனும் அப்பதான் யார் மேல இருக்க அழுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நான் என்ன யாரோட கம்பேர் பண்றேன், இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நான் வந்து இப்ப கரண்ட் லைஃப்ல நான் என்ன யாரோட கம்பேர் பண்ணா எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களோட அவங்களோட எப்படிதான் இருக்கு, எப்படி இருக்கு, பெஸ்டா இருக்கு. அவங்க பைபிளே படிக்கிறதுல நான் டெய்லி பைபிள் படிப்பேன், அவங்க பிரேயரே பண்றதுல நான் டெய்லி பிரேயர் பண்ணுவேன். அவங்களோட கம்பேர் பண்ணி என்ன எப்படி பாத்துக்கணும், பெஸ்டா பாத்துக்கணும். பட் என்னோட காம்படிட்டர் அவரான்னு கேள்வி கேட்டோம்னா யார் என்னோட காம்படிட்டர்? என்னோட டார்கெட் யார்? கிறிஸ்து, ரைட் தானே? அப்ப நான் யாரோட என்னை கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும்? கிறிஸ்துவோட கம்பேர் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நான் அழுக்கா இருக்கிறேன்னா அழுக்கா இல்லையான்னு தெரியும், ரைட் தானே? கண்ணாடியவே துடைக்காம பார்த்துட்டு அழகா இருக்கேன்னு சொன்னா சரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் எதை நம்ம பார்க்குற விஷயம் தெளிவான விஷயமா இருக்கும், ரைட் தானே? ஸோ கிறிஸ்துவோட நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்ம அழுக்கா இருக்கிறோமா. இப்ப சபை தெரிஞ்சிருச்சு, அவருக்கு பிரியமா பேசணும்னு நினைக்கும் போதே சபையை ரிலீஸ் பண்ண விஷயம் என்னன்னா நான் என்னவா இருக்கிறேன், நான் அழுக்கா இருக்கிறேன். காரணம் என் பக்கத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறீங்கன்னா உங்க பக்கத்துல நான் எப்படி இருக்கிறேன், கருப்பா இருக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன், பரிசுத்தம் ஒரு பக்கம், பரிசுத்தம்னா யாரு? இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தம். கூட நிக்கிற சபை எப்படி இருக்குங்க? சோ அது பியூர் ஒயிட், இது பியூர் பிளாக், இது ரெண்டும் ஒரு ஜோடியா நின்னா எப்படி இருக்கும்? சோ இப்ப சபை வந்து நான் உங்களுக்கு மேட்ச் தான் புரிய வைக்கிற டோன் என்னன்னா நான் கீழே தான், நான் என்ன பண்றேன், நான் ஒத்துக்கிறேன். என்னை நீங்க என்ன பண்ணுங்க, சுத்தப்படுத்துங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சபை என்ன பண்ணியாகும், ரியலைஸ் பண்ணியாகும். இதை ரியலைஸ் பண்ணாம அது ஃபேமிலிக்குள்ளேயுமே சரி இல்ல சபைக்குள்ளேயுமே சரி ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு எப்படி இருக்காது, சரியான ஒரு விஷயமே இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் நான் தப்பு, என்னுடைய குற்றங்களை நான் அறிக்கையிடுறதுக்கோ ஒத்துக்கிறதுக்கோ எனக்கு என்ன இருக்கணும், ஒரு தைரியம் இருக்கணும். இந்த தைரியம் வந்துருச்சு, நான் குற்றவாளி நான் கண்டுபிடிச்சிட்டா உடனே நான் யார்கிட்ட சரண்டர் ஆயாலும், அவர்கிட்ட சரண்டர் ஆகும். இங்க அவர் எங்க இருக்கிறாரு கேள்வி கேட்டோம். இப்ப நான் தப்பு பண்ணிட்டேன், இப்ப அவர்கிட்ட எனக்கு சொல்யூஷன் போய் கேட்கணும், இல்ல என்ன குணப்படுத்திக்கணும்னா நான் எங்க போய் தேடணும், அவர் அவ்வளவுதான், வேற ஆப்ஷனே இல்லை, ரைட் தானே? நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனும், அதுக்குள்ள போய் தேடுங்க. அவர் என்ன சொல்லுவார், ஆட்டோமேட்டிக்கா பதில் சொல்றாரு. சபை கிளியரா தெரியும், நான் போய் தேடுன்னு சொல்லிட்டு சபை தேட போன இடம் எதுன்னு பார்க்கும்போது உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 5வது 3வது வசனம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்கார்கிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. எப்படி இருக்குதுங்களாமா? சோ இவ்வளவு நாள் அது சபை ஒரு சாப்பாடு சாப்பிட்டாங்க, ஆனா அந்த சாப்பாடுல சபையோட பசி என்ன இல்லை, ஒரு திருப்தியான சாப்பாடு சபைக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா காவல்காரியா இருந்து சாப்பிடுற சாப்பாடு பெஸ்டா இருக்குங்களா? அங்க காவல்காரி, இங்க உலகத்துல இருக்கும்போது சபை காவல்காரி, கிறிஸ்துவுக்கு வந்துட்டா சபை யாரு, எஜமானி. நம்ம ஒன்னாவது கடைசி அறியாம உனக்கு தனியா ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு, அங்க இன்னொரு திராட்சை தோட்டம் என்ன இருந்த காவல்காரியா இருந்த, ஆனா என் சொந்த திராட்சை தோட்டத்தையும் நான் காவல் காக்கல. அங்க நீ வந்து எப்படி சொல்ல சர்வெண்ட், இங்க நீ ஓனர். இங்க உனக்குன்னு செப்பரேட் என்ன இருக்கு, ஒரு திராட்சை தோட்டம் இருக்குன்னா அந்த இடத்துல தூக்கி இந்த இடத்துல வைக்கிற கேரக்டர் தான் யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ சபை கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா உலகத்துல இருக்கிறவங்க எனக்கு என்ன கிடைக்காது, ரெமிடிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. யாருக்கு இருக்காது, யாருக்கு இருக்காது? உலகத்துக்கு பின்னாடி போற வரைக்கும், உலகத்துல இருந்து ஆதரவை எதிர்பார்க்கிற வரைக்கும், உலகத்துல இருந்து நல்லதை எதிர்பார்க்கிற வரைக்கும் நமக்கு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரே கெப்பாசிட்டி யாருக்கு மட்டும்தான் இருக்கு, ஆண்டவராகிய. சோ காட்டு மரங்களுக்குள்ள கிச்சலி மரம் எப்படி இருக்கிறதோ இந்த வசனம் நம்ம பார்த்திருக்கோம். காட்டு மரம்னா நம்ம ஒரு புரிதலுக்காக சொல்றேன். வனாந்தரத்துல நடந்து போயிட்டு இருக்கோம், பயங்கர தண்ணித்தாகும், பயங்கர பசி, சுத்தி இருக்கிறப்பல விசைச்செடி, சுத்தி இருக்கிறது ஃபுல்லா நம்மளும் ஒரு 10 கிலோமீட்டர் தேடி பாக்குறோம், டயர்டா கைகாலெல்லாம் சோர்ந்து போச்சு, 10 கிலோமீட்டர் தேடி பாக்குறோம், எங்கேயுமே என்ன கிடையாது, சாப்பிடறதுக்கு தண்ணியோ ஒரு பழமோ கிடையாது.
திடீர்னு நடு காட்டுல ஒரு கிச்சடி மரம் நிக்குது. நம்ம பார்த்து ஆப்பிள் ட்ரீன்னு சொல்லுவோம். நடு காட்டுக்குள்ள ஒரு ஆப்பிள் ட்ரீ இருந்துச்சுன்னா அந்த ஆப்பிள் ட்ரீயை பார்க்க நம்ம எப்படி இருக்கும்? அப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கும். ரைட்டு தானே? 10 கிலோமீட்டர் தேடி அலைஞ்சு ஒரு சொட்டு தண்ணி கிடைக்கல, சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல, திடீர்னு ஒரே ஒரு மரம் தான் நிக்குது. எத்தனை மரம் நிக்குதுங்களாமா? அந்த மரத்தை பார்த்தா எனக்கு எப்படி சந்தோஷம் வருதோ அதே மாதிரி உங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன வருது? நான் இப்ப அதுக்கு கீழே வாஞ்சியாய் உட்காருங்க. வாஞ்சியாயினா ஆசைப்பட்டு, ரைட்டு தானே? இனி அந்த இடத்த விட்டு அந்த அம்மா என்ன பண்ணாது? போகவே போகாது. ஏன்னா எனக்கு வேற வாய்ப்பு, வெளியே போயிட்டா இனி எனக்கு என்ன கிடைக்காது? இனி ஃபுட்டு கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, தண்ணியும் கிடைக்காது. எனக்கு தண்ணி கிடைக்கிற இடம், சாப்பாடு கிடைக்கிற இடம் எது மட்டும்தான்? இது மட்டும்தான் சபை என்னைக்கு ஐடென்டிட்டி பண்ணுதோ அந்த இடத்தோட சபை என்ன பண்ண மாட்டாங்க, போகவே மாட்டாங்க. ஸோ அதன் கனி என் வாய்க்கு எப்படி இருக்குதுங்களாமா? ஸோ இது வரைக்கும் என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் அதை விட பெஸ்ட் ஃபுட்டா சபை ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஃபுட்டு, ரைட்டு தானே? அவர் கொடுக்குற ஃபுட்டை சாப்பிட்றவங்களுக்கு இனி ஒரு காலம் என்ன ஆகாது? தாகமோ பசியோ உண்டாகாது. காரணம் என்ன? ஃபுட்டு கொடுக்கறது யாரு? அவர். ஸோ அந்த ஒரு புரிதல் யாருக்குள்ள போகணும்னா, ஸோ நான் பாவமா இருக்கிறேன் அப்படின்னா அந்த பாவத்தை குணமாக்கூடிய மருந்து யார்கிட்ட இருக்குதுன்னு அவர்கிட்ட தான் இருக்கு. ஸோ அந்த விஷயத்தை எப்படி தெரியணும்? அதிலே அடுத்த 5ஆம் வசனம் வாசி. திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சடி பழங்களால் என்னை ஆற்றுங்கள், நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன். சபை என்ன சொல்றாங்க? எதுல சோகம் அடைஞ்சிருக்காங்களாமா? ஸோ இது வரைக்கும் சபை நேசத்தை எங்க எதிர்பார்த்தாங்க? வெளியே எதிர்பார்த்தாங்க. எல்லாரையும் நம்பினாங்க. யார? தாயை நம்பினாங்க, தாயின் குமாரத்திகளை நம்பினாங்க, சொந்தங்களை நம்பினாங்க, சொகத்தை நம்பினாங்க, சொத்து உலகம் எல்லாத்தையும் நம்பினாங்க. எல்லாத்துக்கும் தன்னுடைய அன்பை முழுசா கொடுத்தாங்க. ஆனா திருப்பி ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டா, ஒருத்தர் நேசிச்சுட்டே இருக்கிறோம், திருப்பி நமக்கு எதுவுமே கிடைக்கலன்னா அப்பவே நம்ம பாதி என்ன ஆயிருக்கும்? என்னடா இது, நம்ம எவ்வளவு கொடுத்து நமக்கு திருப்பி என்ன கிடைக்கல? உண்மையான அன்பு நமக்கு வேற எதுவுமே எதிர்க்க மாட்டோம். ஒரு அன்புவாவது நமக்கு கிடைக்காத ஒரு கேள்வி கேட்டோம்னா, ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம யார்கிட்ட அந்த அன்பா காட்டணுங்கிறது யாருக்கு தெரியல. உலகத்துல காட்டுறது தப்பு கிடையாது. ஆனா மெயினா நம்ம யார் அன்பு நேசிக்கணும்? கிறிஸ்துவ நேசிக்கணும். ஏன்னா அவர் தான் அந்த அன்பு அளவில்லாம நமக்கு என்ன பண்ணுவார். ஸோ சபை என்ன சொல்றேன்னா, நேசத்தால் என்னவா இருக்கேன், உங்க நேசம் எனக்கு புரிஞ்சிருச்சு, இதை இன்னும் நான் என்ன பண்ணணும்? ஏத்துக்கணும். இதை இன்னும் நான் அதிகமா சாப்பிடணும். இன்னும் உங்க நேசத்தை அதிகமா எடுத்துக்கணும்னா எனக்கு என்ன கொடுக்கணும்னா, திராட்சை ரசத்தால் எண்ணெய் தேற்றுங்கள், கிச்சலி பழங்களால் எண்ணெய். ஸோ பழங்களை குடிச்சு படிச்சிருக்கோம். நல்ல வசனங்கள், சுத்தமான வசனங்களை இப்ப யாருக்கு கொடுங்க? சபை கேட்குது, எனக்கு கொடுங்க. இதை கொடுத்தீங்கனாலே என்னுடைய கருப்பு என்ன ஆயிரும்? போயிடும். நானும் உங்களை மாதிரி என்ன ஆயிருங்க. ஸோ உங்க ஈக்குவல் பேர்னு சொல்லுவாங்கல்ல, மேட் ஃபார் ஈச் அதர் சொல்லுவாங்க. உங்களுக்காக பிறந்தவர். அந்த மாதிரி நான் மாறணும்னா என்னை யார் தான் சரி பண்ணி ஆகணும்? நீங்க தான் சரி பண்ணி ஆகணும். யார்கிட்ட தான் நம்ம போய் சரண்டர் ஆகணும்? யார்கிட்டையும். ஸோ என்னைக்கு கிறிஸ்துக்கிட்ட போய் சரண்டர் ஆகிறோமோ அன்னைக்கு நம்மளுடைய ஜீவி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 103வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய். எப்படி இருக்குங்களாமோ? சோ கிறிஸ்துவுக்குண்டான வார்த்தைகளை இல்ல அவருடைய வாயின் அந்த வார்த்தைகளை கேட்கிற சபைக்கு அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, என் நாவுக்கு எவ்வளவு இன்பமானவைகள். இப்ப ஆக்சுவலா வார்த்தைகள்ங்கிறது யாரு சொல்றது? இந்த இடத்துல கிறிஸ்து சொல்றாரு, சபை கேட்கணும். ஆனா சபை என்ன சொல்றதுன்னா, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு. இப்ப யார் பேச ஆரம்பிச்சது அவர் வார்த்தையை? சோ கிறிஸ்து என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ இப்ப சபை என்ன மட்டும் தான் பண்ணுவாங்க. சோ என் வார்த்தை என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமானவைகள் சொல்லிட்டாரு. அடுத்த வசனம் வாசிக்கலாம் 104. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். சோ அவருடைய வார்த்தைகள் கிடைச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? அந்த பிளாக் கலர் என்ன பண்ணி ஆகணும்? கழுவி சுத்தப்படுத்தணும் முடிவு வந்துட்டாலே நம்ம செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் என்ன பண்றேன்? உண்மையான வழினா இது மட்டும்தான். நானே வாசல், ரைட்டு தானே? நானே வழி. அவர் மட்டும்தான் என்ன வழி? உண்மையான வழி. அவரை விட்டுட்டு வேற எந்த வழியில போனாலும் என்ன வழிதான்? பொய் வழிதான். சோ சபை என்ன சொல்றாங்க? எல்லா பொய் வழிகளும் என்ன பண்றேன்? நான் வெறுக்கிறேன், ரைட்டு தானே? இனி பொய் வழியில யார் போக மாட்டேன். சோ என்னைக்கு உலகத்தோட ரியாலிட்டி புரிஞ்சு நம்ம கிறிஸ்துக்குள்ள வர்றோமோ அதுக்கப்புறம் கிறிஸ்துவோடு என்ன பண்ணிடக்கூடாது. ஃபேமிலியா இருந்தாலும் அதுதான், ரைட்டு தானே? உலகத்துல எவ்வளவோ சொந்தங்கள் இருந்தாலும் பைபிள் சொல்ற விஷயம் என்னன்னா, இனி நீங்கள் இருவரும் ஒரே சரீரம், ஒருத்தர் என்ன பண்ணிக்கூடாது. ஒன்னா சேர்ந்துட்டீங்கன்னா எப்படி இருங்க? கடைசி வரைக்கும் அப்படியே இருங்க. தேவன் இணைத்ததே மனுஷன். சோ இதுக்கு நடுவுல உங்களை பிரிக்கிறதுக்கான அந்த கான்ஃபிளிக்ட் என்ன பண்ணிடக்கூடாது. ஏன் கிரியேட் ஆகுதுன்னா, அந்த கேரக்டரோட பெஸ்டா நம்ம யாரை பார்ப்போம்? கணவனை விட பெஸ்டா ஒருத்தரை பார்ப்போம், மனைவியோட பெஸ்டா இன்னொருத்தவங்க. அவங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும், ரிலேஷனா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல நமக்கு ஒரு மொபைலா கூட இருக்கட்டுமே. இன்னைக்கு பல ஃபேமிலியில கணவன் மனைவி பிரிவு காரணம். ரீசெண்டா கூட நியூஸ்ல ஒருத்தர் ஒரு விஷயம் பார்த்தோம், நம்ம நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல.
போனை பார்த்துட்டே இருந்து அந்த அம்மா சோறு போடலைங்கிறக்காக அந்த மனுஷன் அந்த அம்மாவை கொண்டு போட்டாருக்கலாம். இப்ப ரீசெண்டா நியூஸ்ல பார்த்த விஷயம். சோ விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல அந்த கணத்தை நம்ம யார் கொடுக்குறோம்? அந்த லைஃப் பார்ட்னர் கொடுக்காது. அது கணவனா இருக்கட்டும், மனைவி. சோ நம்ம யாரதான் இங்க பாத்துக்க வந்திருக்கோம் அப்படின்னா, இல்ல யாரை நேசிக்க வந்திருக்கோமோ அவங்களுக்குரிய கணத்தை விட்டுட்டு இங்க யாரு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்? ஸ்டார்டிங்ல தேவனை விட்டோம், ரைட்டு தானே? நான் பிதாவானார், என் கணம் எங்கேனார், அவரை விட்டோம். அதுக்கப்புறம் யாரை விட்டோம்? கிறிஸ்துவ விட்டோம். அதுக்கப்புறம் அப்பா அம்மா விட்டோம். கடைசியா கணவன் மனைவியையும், மனைவி கணவனை விட்டுட்டு இப்ப எல்லாரும் இண்டிவிஜுவலா தனித்தனியா தான் பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி வாழ யார் வரல? அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்ம அவர்கிட்ட போய் சேர முடியுமா கேள்வி கேட்டோம்னா, இங்கேயே நம்மளை ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா அவர்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது, ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, எது உண்மையான வழியில் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த மரத்துக்கு கீழே போய் உட்காந்துட்டோம்னா அந்த மரத்தை என்ன பண்ணிடக்கூடாது, எந்திரிச்சு. ஸோ எல்லா பொய் வழிகளையும் இப்ப என்ன பண்ணி ஆகணும், வெறுத்து ஆகணும்னா இப்ப டோட்டலாவே நம்ம யார்கிட்ட தான் போய் சரண்டர் ஆகும்? யார்கிட்ட சரண்டர் ஆகும்? கிறிஸ்துவ. அவர்கிட்ட சரண்டர் ஆகாம இந்த உலகத்துல இருந்து நம்ம சர்வே பண்ணவே முடியவே முடியாது. பல பாடுகள் நமக்கு வந்தாலும் அவர் கூட இருந்தா யார் பார்த்துக்குவோம்? அவர் பார்த்துக்குவோம். இப்ப சரியான குடும்ப தலைவர் குடும்பத்தில் இருக்கிறவங்களே, எவ்வளவு வீட்டுல பிரச்சனை இருக்கலாம், கடன் இருக்கலாம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த வீட்டுல இருக்க குடும்ப தலைவிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிலீவ் இருக்கும், யார் பார்த்துக்குவோம்? அவர் பார்த்துக்குவாருங்கிற பிலீவ் இருக்கும். அதே மாதிரி வீட்டுல சாப்பாட்டுக்கே இல்லைனாலும் இன்னைக்கு வீட்டுக்கு போனா ஏதாவது சமைச்சு வச்சிருவாங்கிற பிலீவ் யாருக்கு இருக்கும்? சோ இந்த ஸ்ட்ராங்கான பிலீவ் வரணும்னா அந்த அன்பு இங்க என்ன இருக்கணும்? அன்பு நம்பிக்கை இல்லாம இந்த ஒரு விஷயம் என்னவாக? சோ சபை என்னைக்கு கிறிஸ்து மேல அன்பை வச்சுட்டாங்களோ, இல்ல நம்பிக்கை வச்சுட்டாங்களோ, அதை என்ன பண்ண மாட்டாங்க, எடுக்கவே மாட்டாங்க. சோ உலகத்தை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாலே நமக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, உலகம் நம்மள என்ன ஆரம்பிக்கும்? உலகம் என்ன ஆரம்பிக்கும்? நம்மளை வெறுக்க ஆரம்பிக்கும், ரைட்டு தானே? உலகம் உங்களை வெறுக்குதுன்னா பயப்படாதீங்க, அது உங்களை வெறுக்கிறதுக்கு முன்னாடி யாரை வெறுத்திருக்கு? சோ இந்த உலகம் வெறுக்க ஆரம்பிக்கிறதுனால நமக்கு அநேக பாடுகள் உலகத்துல இருந்து வர ஆரம்பிச்சிடும். சோ வந்த உடனே நம்ம சொல்யூஷன் யார்கிட்ட போய் தேடுவோம் தெரியுமா? உலகத்துல இருந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம சொல்யூஷன் யார்கிட்ட போய் தேடுவோம்? பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட, இல்ல அப்பா அம்மாட்ட, இல்ல கணவன், இல்ல வேற யார்ட்டையோ தேர்ட் பர்சன்ட் தான் என்ன பண்ணுவோம், போய் சொல்யூஷனை தேடுவோம். ஆனா சபைக்கு கிளியரா தெரியும், தேர்ட் பர்சன்ட் சொல்யூஷன் கேட்டோம்னா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்கள போய் சேட்டா வாயில ஆறுதல் சொல்றாங்க, ஆனா மனசுக்குள்ள எப்படி நினைப்பாங்க, அப்பா இவனெல்லாம் நல்லா இருந்தான்னு நினைச்சேன், நல்ல வேளை இவனுக்கு என்ன வந்துருச்சு. ஒரு குடும்பம் பிரிஞ்சிச்சுன்னா இங்க வாயில தான் வருத்தப்படுவாங்க, ஆனா மனசுக்குள்ள எப்படிதான் இருக்கும், சந்தோஷமா தான் இருக்கும், ரைட்டு தானே? என் குடும்பமே பிரிஞ்சு போச்சு, இவங்க மட்டும் எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்க நினைச்சு இவங்களும் என்ன ஆயிட்டாங்க. சோ அந்த மாதிரி நபர்கள்ட்ட போய் நம்ம ஆறுதலை தேட நமக்கு கிடைக்கும். அவங்க நம்மளை விழுக வைக்கத்தான் பார்ப்பாங்க, இன்னும் பிரிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க, நம்மளை சேர்த்து வைக்க என்ன பண்ண மாட்டாங்க. சபை கிளியரா தெரியும், இது வேலைக்கே ஆகாது, எனக்கு பிரச்சனை வரும்னு தெரியும், இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் யார்கிட்ட தான் இருக்கு, அவர்கிட்ட தான் இருக்கு. சோ அந்த பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷனை தேடுறாங்கன்னா, உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்துமநேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. என்ன சொல்லிட்டாங்களா? சோ ராக் காலம் நமக்கு தெரியும், பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு டைம், நிறைய துன்பங்கள் வரக்கூடிய ஒரு டைம். இந்த டைம்ல கூட சபை ஆறுதல் எங்க தேட மாட்டாங்க. பிராக்டிகலா யோசிங்களேன். இப்ப நம்ம இங்க இருக்கிறோம்னா, எனக்கு ஒரு பிரச்சனைனா இங்க யாரு கிடையாது, கிறிஸ்து கிடையாது, நான் எங்க தான் போய் தேடியான ஆறுதலை? வெளியே தான் தேடியாகும். ஆனா அவர் சொல்லிட்டார், நீ ஆறுதலை வெளியே தேடாது, உனக்கு என்ன பண்ணாது, கிடைக்காது. எங்க தேடு, எங்க தேடு? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். எதுல இருந்து விடுதலையாகும்? நீங்க எதுல எல்லாம் அரெஸ்ட் ஆயிருக்கிறீங்களோ அது எல்லாத்துல இருந்து யாரு விடுதலையாக்கும்? சத்தியம் தான் விடுதலையாகும். உலகத்திட்ட போய் நீங்க சொல்யூஷன் கேட்டீங்கன்னா அவங்க அவங்களுடைய நியாயத்தை சொல்லுவாங்க, அவங்க தர்மத்தை சொல்லுவாங்க. ஆனா சத்தியத்தின்படி சரியா இருக்குமான்னு கேள்வி கேட்டோம்னா சரியா இருக்கு, ரைட் தான். இப்ப சொல்லுவாங்க, இப்ப ஒரு வேலை இருக்கு, இந்த வேலையை விட்டுட்டு அவரை ஏமாத்திட்டு இன்னொரு வேலைக்கு போங்க, உங்களுக்கு பணம் தான் முக்கியம்னு சொன்னா அந்த நேரத்துல சரின்னு போடும். ஆனா சத்தியத்துல இருந்து பார்த்தா கரெக்டுங்களா? ஏமாத்திரக்கும் பொய் சொல்றதுக்கும் யார் வரல. ஸோ சொல்யூஷன் எங்கே மட்டும்தான் தேடணும். சபை கிளியரா தெரியும். ராக் காலங்களிலே என் படுக்கையிலே என் ஆத்துமநேசரை நான் தேடினேன், தேடி அவர் என்ன பண்ணல, காணல. அப்படிங்கறக்காக சபை விட்டு வெளியெல்லாம் என்ன பண்ணல, போகல. எங்க மட்டும் தான் போனாங்க. ஏன் ராக் காலங்கள்ல இவ்வளவு பாடுகளின் மத்தியில கூட சபை உலகத்துக்குள்ள சொல்யூஷனை தேடி போகல அப்படின்னா சபை கிளியரா தெரியும், யார் மட்டும்தான் வெளிச்சத்தை கொடுக்க முடியும். சோ ஒரு வசனம் வாசிக்கலாம், சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். சோ சபையே சொல்லிட்டாங்க, என்ன சொல்றா, இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி எப்படி இருக்குங்களா? யார் கூட இருக்கிற வரைக்கும், கிறிஸ்து கூட இருக்கிற வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நமக்கு என்ன கிடையாது, கவலை கிடையாது. யார் பார்த்துக்குவா? அவர் பார்த்துக்குவா. ஏன்னா நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் விட எக்ஸ்ட்ரீமை யார் பார்த்துட்டு, அவர் பட்ட பாடுகளை நம்ம என்ன பண்ண முடியாது, கன்சிடரே பண்ண முடியாது. அவ்வளவு அநேகமான பாடுகளை நமக்காக யார் பட்டதுன்னு அவர் பட்டார்னா, இப்ப பாடுபடக்கூடிய நம்மளே அதுன்னு ரிலீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு மட்டும்தான், சபைக்கு மட்டும்தான். சோ சபை என்ன சொல்றா, இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி எப்படி இருக்குங்களா?
ஸோ எவ்வளவு பாடுகள்ல இருந்தாலுமே கூட சபையில மட்டும் அந்த கிரேஸ் என்ன ஆகாது. கிரேஸ் அந்த ஒளிவட்டம்னு சொல்லுவாங்கல்ல, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சபைக்கு சோர்வுங்கிற ஒரு விஷயமே வராது. காரணம் சபை முழுக்க முழுக்க யாரை மட்டும்தான் நம்புறாங்க, அவரை மட்டும்தான் நம்புறாங்க. யாரை மட்டும்தான் நேசிப்பாங்க, அவரை மட்டும்தான். இந்த ஒரு நேசம் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலுமே நமக்கு என்ன கிடையாது. ஸோ உன்னத பாடல் நம்ம கத்துக்கூடிய விஷயம் என்னன்னா, உலகத்துல எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, கிறிஸ்து பின்னாடி போறதை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, நிறுத்திடக்கூடாது. அவர் பின்னாடி போறதை நிறுத்திட்டோம்னா அதாவது விளக்கு அணைச்சிட்டு இருட்டுக்குள்ள தேடுற மாதிரி ஆயிடும். நம்ம தேடுறது எதுவுமே நமக்கு என்ன பண்ணாது, கிடைக்காது. காரணம் என்னன்னா, எரிஞ்சிட்டு இந்த விளக்க அணைச்சிட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், தேடிட்டு இருக்கோம். எதையுமே நம்மளால என்ன பண்ண முடியாது. கடைசியில நம்மளும் நம்மளையே தொலைச்சிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் யார் போயிடக்கூடாது, என்ன பண்ணிடக்கூடாது. ஸோ இப்ப சபை ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கோமே, ஒரு ஃபேமிலிக்குள்ள கணவனால மனைவிக்கோ இல்ல மனைவினால கணவனுக்கோ பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம ஒருத்தர் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், குற்றப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஆனா சபை கடைசி வரைக்கும் யாரை விட்டு கொடுக்கல, கிறிஸ்துவ விட்டு கொடுக்கவே இல்லை. அவர் விட்டு கொடுக்க மாட்டார், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இங்க யார் தான் நம்ம தான் என்ன பண்ணிக்கணும், அனலைஸ் பண்ணிக்கணும். ஆனா சபையா இருந்தா கிறிஸ்துவங்க என்ன பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம ஃபேமிலிக்குள்ள ஏன் இந்த பிரிவுகள் வருது அப்படின்னு பார்க்கும்போது, நமக்குள்ள இந்த ஈகோன்னு சொல்லுவாங்கல்ல, நான் தான் கரெக்ட், நான் செஞ்சதுதான் சரி அப்படிங்கிற தாட் இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள ஒற்றுமைங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணாது, வராது. முதல்ல சொன்ன விஷயம் தான், 10 வருஷம் நம்ம ஒன்னா வாழ்ந்திருப்போம். ஆனா ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம என்ன பண்ண முடியாது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி 2 பேரும் என்ன பண்ணுங்க, சண்டை போடுங்க. ஆனா உங்களோட அன்பை ஃபேஸ் பண்ணி என்ன முடியாது, சண்டை போடுறாங்க. என்னதான் இருந்தாலுமே சரி, அந்த பிரச்சனையை தான் நீங்க சரி பண்ண முடிய, அதுக்காக உங்க அன்பை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, விட்டு கொடுத்துக்கூடாது. என்னைக்கு நம்ம அந்த அன்பை விட்டுட்டு நம்ம சண்டை போட ஆரம்பிக்கிறோமோ, நம்ம ரொம்ப லாங்காவே போயிடும். ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலுமே கூட நமக்குள்ள இடைவெளி என்ன ஆகும், அதிகமாயிடும். ஸோ அந்த இடைவெளி அதிகமாயிருச்சுன்னா ஒரு வீட்டுக்குள்ள தான் இருப்போம், ஆனா ஒன்னா இருக்க மாட்டோம். சபைக்குள்ள இருப்போம், ஆனா சபையா இருக்க மாட்டோம். கிறிஸ்துவ கூட டிராவல் பண்ணுவோம், ஆனா கிறிஸ்தவர்களா இருக்க மாட்டோம். அப்படி ஒரு பொதுவான வாழ்க்கையை வாழ யார் வரல, நம்ம வரல. ஸோ எவ்வளவு பாடுகள் வந்தாலும் நம்ம யாரு கூட தான் போய் ஆகணும், கிறிஸ்து கூட தான் போய் ஆகணும். கணவன் மனைவியா இருந்தா ஒன்னாதான். ஸோ நம்ம அன்பை பிரதானப்படுத்தி மட்டும் தான் வாழணும் ஒழிய ஒருத்தர் குறைய பிரதானப்படுத்தி என்ன பண்ணக்கூடாது, வாழவே கூடாது. ரைட்டுங்களா? ஸோ எப்படி வாழணும் அப்படின்னு பார்க்கும்போது யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. சொஸ்தமடையும் படிக்கணும். இப்ப என்னவா இருக்கிறோம், நம்ம நோயாளியா இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் யார் அதை பிலீவ் பண்ணியாகணும், என் மேல தவறு இருக்கு, நான் என்ன பண்ணியாகணும். சோ நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அப்படின்னா எல்லாருமே இங்க என்ன இருக்குதுங்களா, இதை சகிக்கிறக்கும் இதை குணப்படுத்துறக்கும் இதை அக்செப்ட் பண்ணி வாழ்றதுக்கு தான் யார் வந்துட்டு இருக்கு. கம்ஃபர்டபுளா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம வாழ்றதுக்கு யார் வரல, நம்ம வரல. நம்மளை எப்பவுமே நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற ஆப்பிள் மாதிரியே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கணும்னு முடியும், அதுக்கு யார் வரல, நம்ம வரல. நம்ம பாடுபடணும், அடிக்கப்படணும், துன்பப்படணும், அதுக்கு தான் என்ன பண்ணி இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீங்க. ஸோ நீங்கள் சொத்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜெபம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு அவங்க மேல என்ன பண்ணணும், அன்பு இருக்கணும். ஒரு குழந்தைக்கு நோய்வாய்ப்பட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். அந்த குழந்தை கோவப்பட்டா நீங்க என்னதான் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கோவப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களை என்ன பண்ணாதீங்க, காயப்படுத்துறதுக்கு யாரும் வரல. ஸோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அதுல இருந்து வெளியே கொண்டு வர அந்த வேலையை தான் யார் செய்யணும் ஒழிய அதை விட்டுட்டு வேற வேலையை என்ன பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்குது. யார் இங்க நீதிமான இருக்கிறீங்கன்னா, ஒருவருக்கு ஒருவர். யாருக்கு, ஒருத்தர் பண்ணக்கூடிய தவறுக்காக அவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு யார் பிரேயர் பண்றேன், நான் பிரேயர் பண்றேன் அப்படின்னா தேவனுடைய பார்வையில் நான் எப்படி இருக்கும். ஏன்னா அந்த பிரேயரை பண்ணது யாரு, யார் பண்ணது, கிறிஸ்து பண்ணார். அப்போஸ்தலர்கள் ஸ்தேவான் பண்ணியிருப்பார், ரைட் தானே. என்ன கல்லெடுத்து அடிக்கிறவங்களை பார்த்து இவர்களுடைய பாவத்தை இவங்க மேல என்ன பண்ணிடாது, இவங்களை பாவங்களை மன்னிங்கன்னு அவர் பிரேயர் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பண்ணதான் யார் வந்திருக்கிறது. ஸோ ஒவ்வொருத்தரும் சொஸ்தமாகணும்னா ஒருவருக்கொருவர் நீங்க பாவங்களை அறிக்கைட்டுனா மன்னிப்பு கேட்டுக்குங்க. நீங்க தப்பு பண்ணீங்க மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து வெளியே வந்தா மட்டும்தான் உங்க அன்பு என்ன இன்னும் அதிகமா கட்டப்படும். இல்லைன்னா இது குடும்பத்துக்குள்ளேயும் என்ன பண்ணியாகும். இதை பண்ணாம ஒற்றுமையான இல்ல சரியான ஒரு குடும்பம் அது இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, சோ எந்த அளவுக்கு நம்ம அவர்கிட்ட பிரியமா இருக்கிறோமோ இல்ல எந்த அளவுக்கு அவருக்கு கூட நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அவருக்கு எப்படி தெரியும். இப்ப எடுத்துக்காட்டு கேள்வி எப்பவுமே, இப்ப அவர் பியூர் ஒயிட், நான் பியூர் பிளாக், ரைட் தான். வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு இது சரியான மேட்சா இருக்கும், தகுந்த ஜோடியா. ஒருத்தர் நல்ல கலரா ஒருத்தர் பயங்கர கருப்பா ஒரு ஆள் இருந்தோம்னா வெளியே இருந்து பாருங்க நல்ல ஜோடின்னு சொல்லுவாங்க. என்ன அந்த மனுஷன் இந்த பொண்ணு அல்லது இந்த பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு அப்படி ஒரு பையன் என்ன பண்ணிருக்கு
கல்யாணம் பண்ணிருக்குன்னு சொல்லுவோம். ஆனா ரியாலிட்டி யோசிச்சு பாருமே, இப்ப அந்த பொண்ணு இல்ல அந்த ஒரு பையன் அந்த கணவனுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் செய்யறாங்க, இல்ல அந்த மனைவிக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் செய்யறாங்கன்னா, இப்ப அந்த கணவனுடைய கண்ணுக்கோ இல்ல அந்த மனைவியுடைய கண்ணுக்கோ அவங்க எப்படி தெரிவாங்க? எப்படி தெரிவாங்க? அசிங்கமா தெரிவாங்க? அழகா தெரிவாங்க. பிசிக்கலா பார்க்கும்போது கருப்பா இருந்தாலுமே அந்த மனைவி அந்த கணவனுடைய தேவைகளை மட்டும்தான் செய்யறாங்க. அன்பை காட்டுறதுலையும் சரி, மற்றபடி நல்லது கெட்டது எல்லாத்துலயும் சரி, அந்த கணவனுக்கு என்ன பிடிக்குதோ அது மட்டும் தான் செய்யறாங்கன்னா, அந்த கணவனுடைய கண்ணுக்கு அந்த அம்மா அசிங்கமா தெரியுங்களா? கேள்வி கேட்டோம் கிடையாது. சோ அசிங்கங்கிறது இப்ப எதுல கிடையாது? உலகத்தார் கண்ணுக்கு நம்ம எப்படி தெரியுறோங்கிறது இங்க முக்கியம் இல்லை. நம்ம நல்ல ஜோடியா கெட்ட ஜோடியான்னு யார் தான் இங்க முடிவு பண்ணணும்? அவர் தான் முடிவு பண்ணணும். நான் நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா, அவருக்கு பிரியமான மனைவியா அவருக்கு வேண்டாத மனைவியா யார் தான் முடிவு பண்ணணும்? கணவன் தான் முடிவு பண்ணணும். உலகம் முடிவு பண்றதுனால இங்க யாருக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. ஆனா இங்க நம்ம எல்லாருமே யாரை சமாதானப்படுத்ததான் ஓடிட்டு இருக்கிறோம்? உலகத்துக்கு பார்வைக்கு எப்படி தெரியும்? அழகா தெரியணும்னு பவுடர் போட்டு மேக்கப் போட்டு தெரியும், ரைட்டு தானே? அது உலகம் நம்மளை பாராட்டுறதுனாலயோ உலகம் நம்மளை பார்த்து அழகா இருக்கீங்கன்னு சொல்றதுனால என்ன கிடையாது. இன்னைக்கு அழகா இருக்கிற நிறைய குடும்பங்கள் உள்ளுக்குள்ள அழகா இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, கணவனும் அழகா இருப்பாங்க, மனைவியும் அழகா இருப்பாங்க, ஆனா ஒற்றுமையா இருப்பாங்க. கேள்வி கேட்ட அது அந்த அழகு இருந்தாலும் புண்ணியம் இல்ல, இல்லைனாலும் புண்ணியம் இல்லை. சோ தேவனுக்கு பிரியமா அழகா இருக்கணும்னா, நான் கருப்பா இருக்கிறேன் ஆனா கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கேன். சோ என்னைக்கு சபை பிளைண்டா கிறிஸ்துவ நம்புதோ, அதாவது பாடுகளின் மத்தியில தன்னுடைய குறை இருக்கக்கூடிய மத்தியில மன்னிப்பு கேட்டு நான் தான் தப்பு என்னை என்ன மன்னிச்சுங்க, என்னை சரி பண்ணுங்க, என்னைக்கு சரண்டர் ஆகுதோ அன்னைக்கு சபை கிறிஸ்துவுடைய கண்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். முன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்ன சொல்லிடுவாங்களாமா? நீ பூரண ரூபவதி, உன்னில் என்ன கிடையாது, பழுதே இல்லை. காரணம் என்னன்னா, சபை யாரை மட்டும் தான் நம்பிட்டு இருக்காங்க? எவ்வளவு பேர் சபையை குற்றப்படுத்தினாலும், எவ்வளவு பேர் சபையை குறை சொன்னாலும், சபை கிறிஸ்துவ விட்டு என்ன பண்ண மாட்டாங்க, பின்வாங்கி அவரை மட்டும்தான் தேடுவாங்க, அவரை மட்டும்தான், அவர் பின்னாடி மட்டும்தான் போவாங்க. அப்படின்னா சோ அவர் டெஸ்ட் வச்சிருப்பார்ல, எவ்வளவு தூரம் நீ பின்னாடியே வர்றேன்னு நானும் பாக்குறேன். சோ சபை அவர் வச்ச டெஸ்ட்ல பாஸ் ஆயிருச்சுன்னா, சபை இப்ப குணமாயிட்டாங்களா ஒரு கேள்வி கேட்டோம்னா கிடையாது. இந்த வசனத்தை நம்ம பார்த்திருக்கோம். இந்த வசனத்தை சொல்ற டோன் என்னன்னா, ஒரு டாக்டர் பேஷண்ட்டை பாக்குற மாதிரி, ரைட்டு தானே? நீங்க நல்லாதான் இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க, எது வாங்கல யார் பாத்துக்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு அர்த்தம். டாக்டர்கிட்ட போறதோட நோக்கமே என்னதான்? ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை சரி பண்ணணும். ஆனா அந்த டாக்டர் நோயை பார்க்க மாட்டார், அதை எப்படி சரி பண்ணலாம்னு தான் பார்ப்பார். சோ கிறிஸ்து என்ன சொல்ற? என் பிரியமே நீ பூரண, நீ கவலைப்படாத, உன்னை யார் பார்த்துக்க, ஏன் கண்ணுக்கு நீ எப்படித்தான் தெரியுற? நீ ஏன் கண்ணு, மத்தவங்க கண்ணுக்கு நீ நோயாளி தான், அதனாலதான் என்கிட்ட கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனா ஏன் கண்ணுக்கு நீ எப்படித்தான் தெரியுற? உன்னில் என்ன கிடையாது, ஒரு பழுதும் இல்லை, யார் பார்த்துக்கிற? சோ இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொல்லணும்னா, கிறிஸ்து சொல்லணும்னா, நம்ம கடைசி வரைக்கும் யாரு பின்னாடி தான் போயாகணும்? ஒரு சின்ன பாடு வந்துருச்சுன்னு அவரை விட்டு வெளியே போயிட்டோம்னா அவர் கண்ணுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், அழகா தெரியறது இல்லை, தெரியவே மாட்டோம், ரைட்டு தானே? அவர் கண்ணுக்கு நம்ம தெரியணும்னா நம்ம யாரோட சர்க்கம்டன்ஸ்குள்ள இருக்கணும்? அவர் பக்கத்திலேயே இருக்கணும். அப்ப அவர் பக்கத்திலேயே இருந்தா அவர் கையை பிடிச்சி அழகா என்ன பண்ணிடுவார், கூட்டிட்டு போய். அடிபட்டுச்சுன்னா நம்முடைய காயங்களை யார் தான் கட்டுவார்? அவரே கட்டுவார். அவரை விட்டு வெளியே போயிட்டு டாக்டரை விட்டு அந்த பக்கம் போயிட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு யாரா கொடுப்பாங்களா? லட்சம் வைத்தியம் சொல்லுவாங்க, ரைட்டு தானே? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வைத்தியம் சொல்லுவாங்க. நம்மள அந்த வைத்தியம் குணமாக்கணும் கேள்வி கேட்டோம்னா என்ன பதில் சொல்லலாம்? அதை குணமாக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நமக்கு எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அந்த பாடுகளின் மத்தியில எவ்வளவுக்குள்ள அவர் பக்கத்துல போகணும், அதைத்தான் யார் செய்யும்? ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆவது அதிகாரம் 4ஆம் வசனம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. என்ன சொல்லிட்டாங்களாமா? நான் அவர்கள் சீர்கேட்டை என்ன பண்ணுவேன்? சோ நம்ம எப்படித்தான் இருக்கிறோம்? எப்படித்தான் இருக்கும்? சீர் கெட்டவர்களா தான் இருக்கிறோம். சீருங்கிறது கரெக்ட், கெட்டவர்கள்லாம் சீரா இல்லாம இருக்கிறது. எது கரெக்டோ அதை யார் பண்ண மாட்டோம், நம்ம பண்ண மாட்டோம். ஆனா நம்மள்ட்ட இருக்க ஒரே பிடிமானம் என்னன்னா, அவரை விட்டு என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். ஒரு டெஸ்ட் வைப்பார், அதுல பாஸ் ஆயிட்டோம்னா அடுத்து அவர் என்ன சொல்றாரு? நான் அவர்கள் சீர்கேட்டு என்ன பண்ணுவேன், குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமா என்ன பண்ணுவேன். அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். நம்ம கருப்பா இருக்கிறோம், இவங்க கூட எல்லாம் கருப்பா இருக்கணும், புரியுதுங்களா? இவன் கோவப்படுவான் அல்லது இவள் கோவப்படுவான், ஒழுங்கா சமைக்க மாட்டான், இல்ல ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டாங்க, இப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தாலும் அவங்கள சரி பண்ணி என்னால இவங்க கூட என்ன பண்ணிட முடியும். நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அங்க சமையல் பிரச்சனையா இருக்காது, எதிர்த்து பேசுறது பிரச்சனையா இருக்காது, கோபப்படுறது பிரச்சனையா இருக்காது. எல்லாத்துக்குள்ள என்னதான் நிற்கும்? கோபப்பட்டாலும் ஏன் சரீரம், வேலைக்கே போகலைனாலும் ஏன் சரீரம். அவங்கள சரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கு? என் அன்பின் நிமித்தம் அவங்களை சரி பண்ணிடுவேங்கிற பிலீவ் வந்துருச்சுனாலே அந்த குடும்பத்தை பிரேக் பண்ண யாருனாலையுமே முடியாது. ஸோ எவ்வளவு தூரம் பாடுகள் வந்தாலும் அந்த பாடுகளுக்குள்ள நம்ம ஒற்றுமையை தான் காட்டன்மையுடைய, நம்ம அன்பை தான் காட்டன்மையுடைய, ஒருத்தரை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு யார் வரணும்? ஸோ சபை கிறிஸ்துவை விட்டு எப்பவுமே என்ன பண்ணாது?
சோ சபை கருப்பா தான் இருக்கு, ஆனா கிறிஸ்துக்குன்னு சபை எப்படித்தான் தெரியுமா? அழகா தான் தெரியும். அந்த அழகை யாராலையும் பிரேக் பண்ணவே. சோ அவர் நம்பிட்டார் அப்படின்னா நம்மள அவர் விட்டு என்ன பண்ணிட முடியாது, யாராலையும் என்ன பண்ண முடியாது. ஒருவேளை நம்பல, யார் நம்பல? நம்ம அவரை நம்பல, என்னை இவர் குணமாக்குவார் நம்பல, இல்ல கணவன் மனைவியை நம்பல, மனைவி கணவனை நம்பல அப்படின்னா ஒரே இடத்துக்குள்ள இருக்கும், ஆனா ஒன்னாவே இருக்க மாட்டோம். நமக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் எப்படி ஆயிட்டு இருக்கும், மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். ரைட் தானே? நோட்டீஸ் பண்ணிருக்கோங்களா? ஒருத்தர் கூட உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, ஒருத்தர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, ஒன்னா பேசிக்க மாட்டாங்க, ஒன்னா விளையாட மாட்டாங்க, ஒரே குடும்பத்துக்குள்ள என்ன பண்ண மாட்டாங்க. ஆனா 2 பேரும் எந்த ரூம்ல தான் இருப்பாங்க, ஒரே ரூம்ல தான் இருப்பாங்க, ஆனா ஒன்னாவே இருக்க மாட்டாங்க. 2 பேர் 2 தாட் ப்ராசஸ். இப்படி இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்காது? ஒருவேளை இந்த லைஃப் நம்ம சபைக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, நம்ம சபையை அழைக்கப்பட்டோம். இப்ப நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன், ஒருத்தர் அதிகமா நம்ம நேசிக்க ஆரம்பிக்கிறோம் வைங்களேன், அவங்க நம்ம எப்படி தான் பார்க்க ஆரம்பிப்போம். ரியாலிட்டியில யோசிச்சோம்னா எல்லாரும் அவங்க முழுசா நேசிக்க மாட்டோம். மனைவி அதிகமா நேசிச்சா அந்த உலகம் என்ன சொல்ல, பொண்டாட்டி தாசன்னு சொல்லும். கணவனை அதிகமா நேசிச்சாங்கன்னா புருஷன் பின்னாடியே நல்லது கிடந்த புருஷன் பின்னாடியே போறான்னு சொல்லும். அதுங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த அன்பை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. இப்படி ஒருவேளை அதை புரிஞ்சுக்கிட்டு போறவங்க இருப்பாங்க, அதை புரிஞ்சுக்கல அப்படின்னா இவங்க உலகத்துக்கு சப்போர்ட் பண்ணி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. கரெக்ட் தான், நம்ம இப்படிதான் இருக்கிறோம் போல நினைச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த அன்பு என்ன ஆயிரும்? அப்படி பிரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் யாரை விட்டு வெளியே போயிடும் அப்படின்னு பார்க்க. யாரை விட்டு? நம்மள சொல்லுவாங்கல்ல, கிறிஸ்து பின்னாடியே போறீங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்வி அறிவுபூர்வமா யோசிக்க ஆரம்பிப்போம். நம்ம அதானே, அவர் பின்னாடி இத்தனை வருஷமா போனோம்ல, நமக்கு என்ன? பாவம் பண்றவனா நல்லா இருக்கான், நான் ஒரு பாவம் பண்ணல, ஆனா எனக்கு எந்த நல்லதுமே கிடைக்கலன்னு நினைச்சிட்டாலே அவரை விட்டு நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிரும். எப்படி தூரமா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ஏசாயா 46ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாமா? முரட்டு இருதயம் யாருக்கு வந்துரும்? என்னைக்கு அவர் நம்ம நேசிக்க ஆரம்பிக்கிறாரோ, அவர் நேசிக்கிறாருங்கிற அடையாளமே என்ன? இந்த பைபிள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். பேசிக்கா தேவன் நம்மளை நேசிக்கிறாரு. அவர் சொல்லியிருக்காருல்ல, பூர்வ காலத்து ஊமைகளை நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்காக சொல்லி கொடுப்பேன், அது உங்களுக்கு மட்டும் தான் புரியும், வேற யாருக்கும் புரியாதுன்னு சொல்லிட்டார். அவர் நேசிக்கிறதுக்கு அடையாளமே இந்த பைபிள் புரிய ஆரம்பிக்கும். இந்த பைபிள் புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள என்ன வர ஆரம்பிக்கும்? ஒரு மேட்டின்மை. இது எனக்கு தெரியும், மற்றவங்களோட நான் இப்படித்தான் இருக்கேன், நான் பெஸ்ட், நான் பண்றதான் கரெக்ட்னு ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டு என்ன பண்ணிட்டு இருப்போம், சுத்திட்டு இருப்போம். ஆனா லிட்டரலா யோசிச்சா நம்ம ஒயிட்டா இருப்போமான்னு கேள்வி கேட்டோம்னா நமக்குள்ள என்ன வந்துரும்னா முரட்டு இருதயம் வந்துருமா. அன்பை ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிப்போம், நியாயத்தை ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிப்போம், பைபிளையே ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கு யார் வரல? நம்ம வரல. அவர் என்ன சொல்றா, முரட்டு இருதயம் உள்ளவர்களே நீதிக்கு தூரமா. அப்ப அதுக்கு முன்னாடி நீதிக்கு பக்கத்துல யார் இருந்திருக்கிறது? நம்ம இருந்திருக்கோம். என்னைக்கு நான் நல்லவேன்னு நான் நம்ப ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்கு யாரோட தூரம் ஆயிரு. ஏன் சங்கீதங்களை சொல்லியிருப்பார், நல்லவன் ஒருவனும் இல்லை. கிறிஸ்துவே சொல்லியிருப்பார், என்ன சொல்லியிருப்பாரு? என்னைய நல்லவன்னு அவரே நல்லவன் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது? சத்தியத்துல படிச்சுட்டு எனக்கு சத்தியம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்பிட்டு இருக்க கூடாது. நமக்கு என்ன தெரியாது? சத்தியம் தெரியும். அவர் வெளிப்படத்துல சொல்ல 7ஆம் சபைப்பா சொல்லியிருப்பார், நீ ஐஸ்வர்யமே இல்ல உனக்கு, ஆனா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நீ பெரிய கோடீஸ்வரன் நினைச்சிட்டு இருக்க, ஆனா ரியாலிட்டி என்ன பண்ணிட்டு இருக்கிற? பிச்சை எடுத்துட்டு இருக்க. ரியாலிட்டியில் நீ பிச்சை எடுத்துட்டு இருக்க, ஆனா நான் திரவிய சம்பன்னன் என்றும் நான் ஐஸ்வர்யம் உள்ளவன் என்றும் எனக்கு எந்த குறைவுமே இல்லைன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற. ஆனா ரியாலிட்டி உன்கிட்ட ஒண்ணுமே இல்ல, நீ எதுக்குமே லாயக்கு இல்ல, ஆனா நீ தான் பெரிய இவன் என்ன பண்ணிட்டு இருக்க, கற்பனை பண்ணிட்டு இருக்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன பண்ணாது, வாழாது. அப்படி வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க எதுக்கு தூரம், நீதிக்கு என்ன பண்ணுவீங்க, தூரமாய் போயிருவீங்க. ஆனால் அப்போ என்னோட நீங்க எனக்கு செவி கொடுங்க, நான் உங்களை என்ன பண்றேன், நான் பாத்துக்கிறேங்கிற. சபை அவர் எப்படி கூப்பிடுற அப்படின்னு பார்க்கும்போது அதே அடுத்த வருஷம் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன். சோ முதல் 4 அதிகாரங்களை பார்த்தோம்னா சபை கிறிஸ்துவை தேடிட்டே இருப்பாங்க. முதல் அதிகாரத்துல என் தாயின் குமாரத்தில் தோட்டத்துல காவல்காரியை வச்சாங்க, என் சொந்த திராட்சை தோட்டத்தையும். 2ஆம் அதிகாரத்துல உங்க சத்தியவசனம் எனக்கு கொடுங்க, நான் அதை வச்சு என்ன பண்ணிக்கிறேன், நான் நடந்துக்கிறேன். 3ஆம் அதிகாரத்துல அது நிமித்தம் அந்த பாடுகளையும் சபை யார் தான் தேடிச்சு, கிறிஸ்துவ தேடுவாங்க. 4ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவ தேடி பரிபூர்ண குணமாகறதுக்கான வேலை யார் செஞ்சிருப்பா, சபை செஞ்சிருக்கோம். 5ஆம் அதிகாரத்துல சபை ஓரளவு குணமாயிருப்பாங்க. குணமான உடனே சபைக்கு என்னது, நான் ஆயிட்டேன். நான் என்ன ஆயிட்டேன்? நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? ஒரு சிலர் பார்த்தோம்னா ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க, குடிக்கிறது, நான்வெஜ் சாப்பிடுறது, இதையெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருப்பாங்க. குணமான உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? சுகர் பேஷண்ட்டை பார்த்துப்போம், சுகர் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருச்சுனாலே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்பவும் கண்ட்ரோல்டா சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. இங்க சபையை அர்த்தம் பண்ணுவாங்க. சபையை நம்ம ரைட்டு தானே என்னதான் பண்ணுவோம்னா, நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சு நமக்கு என்ன வந்துடும், மேட்டின்மை வந்துடும்.
இப்ப யாரை தேடி போனோமோ அவர் யார் தேடி வந்திருக்கிறாரு? நம்மளை தேடி வந்திருக்கிறாரு. அவருக்கு சபை பதில் சொல்லுது. என்ன பதில் சொல்றாங்க? வெயிட் பண்ணு. இவனால யார் தான் தேடிட்டு இருந்தேன்? அவர் தான் தேடி. ஆனா ட்ரீட்மெண்ட் பண்ணி காயம் கட்டி நான் குணமான உடனே என் பதில் என்னன்னா, நீங்க வெயிட் பண்ணுங்க. இப்ப நான் வர்ற ஐடியா எனக்கு இல்ல. இப்ப எனக்கு என்ன ஐடியா இல்ல? சோ அதிகமா நேசிக்கக்கூடிய இடங்கள்ல இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு மனைவி கணவனை 100க்கு 100 நேசிக்கணும்னு வைங்களேன், கணவன் அந்த மனைவியை டாமினேட் பண்றதுதான் அதிகமா இருப்பாங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும். எல்லா வேலையும் அந்த மனைவி தலையில சொல்றது, எந்த உதவியுமே அந்த மனைவிக்கு செய்யாம இருக்கிறது. அப்படி இருந்தா அந்த நேசம் தொடர்ச்சியா இருக்குமான்னு கேள்வி கேட்டோம். மனைவிக்கு அதேதான், நான் என்ன சொன்னாலும் என் புருஷன் கேட்பான் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது எப்படி ஆயிடும்? ஒரு அலர்ச்சி ஆயிடும். ரைட்டு தானே? அந்த ஒரு அந்த ஒரு வாழ்க்கை யார் வாழக்கூடாது? இப்ப சபைக்கு என்னன்னா, எனக்கு சத்தியம் நல்லா தெரியும், நான் ஏறக்குறைய நீதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உலகத்தோட பெஸ்டான ஒரு வாழ்க்கையை யார் வாழ்ந்துட்டு இருக்கிறது? நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப எனக்கு அவர் கூட போறலாம் என்ன இல்லை ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு சபை சொல்றது என்ன அப்படி பாப்பா? அந்த வருஷம் வாசனை அப்படி 5:3 என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். சோ முதல் அதிகாரத்துல நான் கருப்பா இருக்கேன்னு சொன்ன அதே சபை 5ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? நான் சுத்தமா இருக்கிறேன், என் பாதங்களை நான் கழுவினேன். அதை மறுபடியும் எப்படி? ஆக்சுவலா சுத்தப்படுத்தினவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? எனக்கு இப்பெல்லாம் உங்கள்கிட்ட வர, இப்ப நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன், இப்ப டாக்டர்கிட்ட போகணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை என்று மாத்திரை எல்லாம் தூக்கி ஓரமா போட்டோம்னா சரியாயிருமோ கேள்வி கேட்டோம்னா. சோ மேட்டின்மை. எந்த மேட்டின்மை? நான் தான் கரெக்ட், நான் பேசுற மாதிரி சப்ஜெக்ட் யாருமே பேசுறது, என்ன மாதிரி பைபிள் படிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, என்ன மாதிரி பைபிளை புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி யாரு கேள்வினாலும் என்ன பண்ணிடுவேன்? பதில் சொல்லிடுவேன். இந்த நான் அப்படிங்கிற மேட்ரு உள்ள வந்துருச்சுனாலே அங்க யாரும் இருக்க மாட்டேன். அவர் சொல்லிட்டார், நானே நல்லா வெள்ளன்ட்டாரு, அப்புறம் நம்ம சொல்ற ரைட்ஸ் இருக்கானு கேள்வி கேட்டோம். சோ அவர் குணமாக்கும் போது குணமாயி அவர் கூட டிராவல் பண்ணி வெளியே, அவர் விட்டு வெளியே போற நடவடிக்கை யாரும் எடுக்கக்கூடாது. சோ ஒரு அன்பை புரிஞ்சுக்கிட்டா நம்ம திருப்பி அந்த அன்பை என்ன பண்ணியாகும்? காட்டியாகும். அவங்கள டாமினேட் பண்றக்கோ அவங்களை டம்ப் பண்றக்கோ இங்க யாரும் வரல, நம்ம வரல. சோ சபைக்கு இது தெரிஞ்சிடும். அடுத்த வசனத்திலே சபை ரியலைஸ் பண்ணிடும், ஐயோ இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப அவர் வந்து கூப்பிட்டும் கூட அவர் பின்னாடி போறதுக்கு எனக்கு என்ன இல்லை, அறிவு இல்லாம போச்சுன்னு சொல்லிட்டு சபை என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுல 7ஆம் வசனம். நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவல்காரரோ என் மேலிருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். ஏன் சபை கிறிஸ்து வந்தோன்னு அவரை விட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க மேல அந்த நம்பிக்கை. இவங்க மேல இந்த நகரத்துல ஒரு காவல்காரன் இருந்தாங்கல்ல, இவங்கெல்லாம் என்னை என்ன பண்ணிக்குவாங்க? பத்திரம், என் குடும்பம் என்னை பத்திரமா பார்த்து, என் சொந்த பந்தம் என்னை பத்திரமா பார்த்துக்கும், என் சகோதரர்கள் என்னை என்ன பண்ணிக்குவாங்க? பத்திரமா பார்த்துக்குவாங்க. அதனால எனக்கு யார் தேவையில்லை? கணவனுக்கு மனைவியோ இல்ல மனைவிக்கு கணவன் என்ன இல்லை. இவங்களை டிபெண்ட் பண்ணி யாரு டிபெண்ட் பண்ணி? புருஷனை டிபெண்ட் பண்ணி நான் இல்ல, என் மனைவியை டிபெண்ட் பண்ணி நான் இல்ல. என்னைய பார்த்துக்க லட்சம் பேர் என் குடும்பத்துல என் சொந்தக்காரங்களா இருக்கான்னு யோசிச்சோம்னா ஒரு நாள் என்ன இருக்கலாம்? யாருமே இருக்க மாட்டார். கொஞ்ச நாளைக்கு நேசிப்போம், எல்லா நாளும் அதே நேசம் இருக்குமான்னு கேட்டா, ஏன்னா என் சரீரம் யாரு? அவங்கதான். அவங்கள விட்டுட்டு உலகத்துல அந்த பாசத்தை அந்த நேசத்தை எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டோம்னா அது எல்லாமே எப்படித்தான் இருக்கும்? டெம்பரவரியான விஷயங்களா தான் இருக்கும். சோ நகரத்தில் திரிகிற காவலாளர்கள் என்னை என்ன பண்ணாங்களாமா? என்னை கண்டு என்னை அடித்து என்னை என்ன பண்ணிட்டாங்க? ஆக்சுவலா என்னை பாதுகாப்பாங்க நான் நம்பினேன், ஆனா அவங்க என்ன பண்ணல, என்ன பாதுகாக்கல. உண்மையான அன்பு செலுத்துறவன் என்ன பண்ணிட்டேன்? விட்டுட்டேன்னு சொன்ன உடனே சபை யாரை தேடி போயிடுவாங்க? சோ சபை அதுக்கு அவங்களுக்கு அந்த சான்ஸ் இருந்துச்சு. பட் எல்லா நாளும் நமக்கு அந்த சான்ஸ் இருக்கும்னு கேள்வி கேட்டோம்னா நமக்கெல்லாம் ஒரு டைம் பீரியட் தான். இப்ப நினைவு கூறுதல் வருது, அனுசரிக்க போறோம். நினைவு கூறுதல் லைஃப் லாங் எனக்கு வரும், லைஃப் லாங் அனுசரிச்சுட்டே இருப்பேன்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அவர் ஒரு நாள் குறிச்சிருப்பாருங்களே, அந்த நாள் தான். அதுக்குள்ள நம்ம மனம் திரும்பி பரிசுத்தவன்களை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு என்ன கிடையாது? இடம் கிடையாது. இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் அனுசரிச்சுக்குவோம். மறுபடியும் நமக்கு அடுத்த வருஷம் ஒரு வருஷம் டைம் இருக்கு. அடுத்த வருஷம் அனுசரிச்சா நம்ம பாவம் என்ன ஆயிரும்? கழுவப்பட்டுரும். அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா அடுத்த வருஷம் டைம் கொடுக்கலைன்னா சோ இன்றே ரட்சணியனா வாய்ப்பு கிடைக்கிறப்ப பயன்படுத்தி அவர் பின்னாடி யார் போயிடணும்? அவர் சபை அன்னைக்கு போய் சேர்ந்துருச்சு. நம்மளுக்கு இப்ப வந்து எங்கே தட்டிட்டு இருக்காருங்களா? இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு யாரு திறக்க ரெடியா இருக்கீங்களோ அவங்க கூட உட்காந்து நான் என்ன பண்ணுவேன்? ஏன்னா நீங்க தான் என் குடும்பம், ரைட்டு தானே? எங்க 2-3 பேர் ஒன்னான்னு நீ என்னை பத்தி பேசுறீங்களோ உங்களுக்கு நடுவில் யார் இருக்கும்? நான் இருக்கேங்கிற. சோ அவரை நம்ம குடும்பத்துல ஒருத்தரா பார்க்காம நம்மனால அவர் குடும்பம் என்ன பண்ண முடியாது? சோ மாறவே முடியாது. சோ ஒரு சந்தர்ப்பத்துல
கிறிஸ்துவ விட்டு நம்ம பிரியறதுக்கு மாதிரி வாய்ப்பு கிடைச்சு பிரிஞ்சாலுமே கூட அவரை மனது ரீதியா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. என்னைக்கு இருந்தாலும் அவர் தான் நமக்கு தலை. அவரை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் திருப்பி அவர் கூட ஓடி சேர்ற ஒரு பொறுப்பு இங்க யாருக்கு இருக்கணும்? அது குடும்பத்துக்குள்ளே அதே தான். சில சந்தர்ப்பங்களில் பிரிவு வர்றதுலாம் லாஜிக் தான். ஆனா அந்த பிரிவு நிரந்தர பிரிவு என்ன இருந்துடக்கூடாது. அந்த பிரிவுகளின் மத்தியில அன்பை பில்டு பண்ணி நம்ம ஒன்னா சேரக்கான வழிவகைகளை தெரிஞ்சுமே ஒழிய எனக்கு இனி தேவையில்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டா அதனால பாதிக்கப்பட போறது யாரு தான்? நம்ம தான். ஸோ அந்த ஒரு சிந்தனைகளை யாரும் இங்கே போயிடக்கூடாது. ஸோ ஈகோ இருக்கிற வரைக்கும், நான் தான் பெரியவங்க, நான் சொல்றதான் கரெக்ட்னு யோசிக்கிற வரைக்கும் நம்ம என்னதான் சொல்லுவோம்னா, என் கால்களை என்ன பண்ணிட்டேன், கழுவிட்டேன், நான் சுத்தமாயிட்டேன், இனி மறுபடியும் என்னால என்ன பண்ண முடியாது, அழுக்காக்க முடியாதுதான் யோசிப்போம். ஆனா ஒரு டைம் லைன் தெரியும், என்னை யாரெல்லாம் பத்திரமா பார்த்துக்குவாங்க, இவங்கெல்லாம் நல்லவங்க, இவங்கெல்லாம் என்னை நல்லபடியா பார்த்துவான்னு நம்பணுமோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு டைம்ல கைவிட்டுருவாங்க. ஏன்னா உலகம் அது நிச்சயம் ஒளிந்து போகும். உலகத்தினால நம்மளை என்ன பண்ண முடியாது, பாதுகாக்கவே முடியாது. இது சபை ரியலைஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ரியலைஸ் பண்ண லேட் பண்ணிட்டோம்னா கிறிஸ்து என்ன பண்ணிடுவார்? மத்தேயுல படிச்சிருப்போம், கதவும் அடைக்கப்பட்டது, இனிமேல் உள்ள என்ன பண்ண முடியாது. அந்த ஒரு சிச்சுவேஷன் வரைக்கும் யார் விட்டுறக்கூடாது, நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ சபை எப்படி உடனே ரிலேஸ் பண்ணி அவரை தேடி போனாங்களோ அதே மாதிரி அவரை தேடி போறதுதான் யார் வந்திருக்கிறோம். ஸோ சபையுடைய ஸ்ட்ராங்கான விட்னஸ் என்னன்னா, நான் தனியா தான் இருக்கேன், நான் இங்க இருக்கிறேன், என்னை விட்டு அவர் போயிட்டார், நான் இன்னும் அவரை தேடி தான் இருக்கேன், ஆனா இப்படி தான் இருக்கேன், நான் தனியா தான் இருக்கேன். தனியா இருந்தாலும் நான் எப்படிப்பட்டவங்களா இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 3ஆம் வசனம். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். என்ன பண்றாங்களாமா? நான் என் நேசருடையவர். அவரை விட்டு தனியா இருந்தாலுமே கூட சபையுடைய மைண்ட் எங்கே தான் இருக்கணும். இப்ப அவர் எங்க இருக்கிறார்? அவர் மேல இருக்கிறார். நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம கீழே இருக்கோம். தனித்தனியா தான் இருக்கிறோம். ஆனா நம்ம மைண்ட் ஃபுல்லா யார் மட்டும்தான் இருக்கும்? நான் என் நேசருடையவன். நான் யாருடைய ப்ராப்பர்ட்டி? அவரோட ப்ராப்பர்ட்டி. என்னை யூஸ் பண்றதுக்கும், என்னை அடிக்கிறதுக்கும், என்னை நேசிக்கிறதுக்கும் யார் மட்டும் தான் உரிமை இருக்கு? அவருக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு. இந்த உரிமையை நான் உலகத்துல வேற யாருக்கு என்ன மாட்டேன், கொடுக்க மாட்டேன். ரைட் தானே? ஸோ அந்த ஒரு தாட் யாருக்கு வந்திருக்கணும்? சபைக்கும் வந்திருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கணும்? எந்த சூழ்நிலை வந்து ஒருத்தரை விட்டு ஒருத்தர் என்ன பண்ணிடக்கூடாது, பிரிஞ்சு போயிடக்கூடாது. ஒரு குடும்பமா ஒன்னா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எப்படி இருப்போம், ஒரு யூனிட்டிக்குள்ள இருப்போம். அப்படி இல்லைன்னா ஒருத்தர் தனியா போயிட்டோம்னாலே அந்த குடும்பம் தனியா தமிழ்ல சொல்லுவாங்க, தனிமரம் என்ன ஆகாது, தோப்பாகாது. அது தோப்பாகணும்னா 10 மரம், அது என்னென்ன மரமா வேணா இருந்துட்டு போட்டுமே, ஆனா 10 மரம் இருந்தா தான் அது என்ன மரம். இங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஒரே சிந்தனையில இருக்க யார் பிரயாசப்படணும்? உங்களுக்காக நான், எனக்காக நீங்க. என்னுடைய குறைவுகளை நீங்க தாங்கணும், உங்க குறைவுகளை யார் தாங்கணும்? நான் தாங்கணும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை என்ன பண்ணுங்க, நிறைவேற்றுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் யார் வந்திருக்கிறது. ஸோ இந்த மைண்ட் நமக்கு வரணும்னா நான் யாருடைய ப்ராப்பர்ட்டி? உங்களுக்கு என்ன வந்தாலும் நான் செய்யறேன், எனக்கு என்ன வந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க. ஸோ நான் என் நேசருடையவர், என் நேசர் என்னுடையவர். ஏன்னா அவர் எங்க மட்டும்தான் இருப்பார், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ள மட்டும்தான் யார் இருப்பார், அவர் இருப்பார். நான் எப்படி அவரை கண்டுபிடிச்சு அவரோட சேர்ந்துங்கிற வைராக்கியம் யாருக்குள்ள இருக்கணும், யாருக்குள்ள இருக்கணும். இந்த வைராக்கியம் என்னைக்கு நமக்குள்ள வருதோ அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட், எவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட், நான் அவரை விட்டுட்டு போயிட்டேன். யாரு? அவர் தட்டுனாரு, கதவை திறக்கல. யாரு போயிட்டாரு? கிறிஸ்து போயிட்டார். கிறிஸ்து போனாலுமே கூட தன் தவறை உணர்ந்து யார் தேடி போறது? சபை தேடி போறாங்க. அப்படின்னா மறுபடியும் ஒரு டெஸ்ட் வைக்கிற, இப்ப சபை என்கிட்ட வருதான்னு நான் பாக்குறேன். ஆனா சபை என்ன பண்ணிடுவாங்க, வந்துருவாங்க. வந்த உடனே கிறிஸ்து சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 6வது வசனம். மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமுள்ளவள். இந்த வசனங்களே நம்ம ஆரம்பங்களே பார்த்திருப்போம். முதல்ல சொன்னார்ல, நீ ரூபவதி, உன்னில் என்ன இல்லை, அது வந்து ஒரு டாக்டரும் பேஷண்ட்டும் பேசிக்கிற மாதிரி. ரைட்டு தானே? அந்த குறையை பார்த்து என்ன மாட்டார், கவலைப்பட மாட்டார். அது குறையை சரி பண்றது தான் யார் ட்ரை பண்ணா, டாக்டர் ட்ரை பண்ணுவார். பட் இந்த வசனம் சொல்றதுன்னா ஒரு கணவன் மனைவியை பார்த்து சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஸோ மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு எவ்வளவுன்னு நம்ம அன்னைக்கே பார்த்துருப்போம். இன்ஃபினிட்டி. ரைட்டு தானே? அட்ரஸ் பண்ண முடியல. யாருனால? கிறிஸ்துனாலேயே இவங்க எவ்வளவு அழகுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இப்ப யார் அழகாயிட்டது? ஏன்னா உலகத்துல யாருமே கிறிஸ்துவ தேடல. யார் மட்டும் தான் தேடுறது? யார் மட்டும் தான் தேடுறது? சபை மட்டும்தான் தேடுவாங்க கிறிஸ்துவ. சோ உலகத்துல எத்தனையோ கோடி பேர் இருந்தாலும் சபை மட்டும்தான் யார் கண்ணுக்கு அழகா தெரிவாங்க, கிறிஸ்துடைய கண்ணு. சோ மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பம் உள்ளவனா. கிறிஸ்துவுக்கே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு யார் போயிடுவாங்களா? வாங்கி யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் விலகி போறாருன்னு வச்சுக்கோமே, ஆனா அவங்களுடைய பார்ட்னர் அவங்க பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நான் எவ்வளவு விட்டு போனாலுமே அந்த மனுஷன் இல்ல அந்த மனுஷி என்ன பண்றது, விடுறது. எனக்காக எல்லாமே செய்யறாங்க அப்படிங்கிற பட்சத்துல யார் ஒரு நாள் ரியலைஸ் பண்ணுவாங்க?
உலகம் ரியலைஸ் பண்ணும். ஆனா கிறிஸ்து நம்மளை விட்டுட்டு போன ஒரு கேள்வி கேட்டோம்னா, அவர் விட்டுட்டுலாம் போல ஒரு டெஸ்ட் வச்சார். பட் அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணும்போது அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சோ கிறிஸ்துவுக்கே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு யார் போயிடுவா? நம்ம சபை போயிடுவாங்க. சபை இந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னா இப்ப சபை தன்னை ப்ரூவ் பண்றாங்க. என்ன ப்ரூவ் பண்ணாங்க? நான் உங்க மேல அன்பு வச்சிருக்கேன். எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன்? உலகம் வச்சிருக்கிறத தாண்டி, இல்ல உலகம் என் மேல வச்ச அன்பு, உலகத்து மேல நான் வச்ச அன்பு, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீமான அன்பை தான் யார் மேல வச்சிருக்கிறது? கிறிஸ்து சபை மேல அப்படிங்கிற தாண்டி கடைசி நாட்கள்ல அவருடைய சரீரத்துல அங்கமாய் போய் இணைஞ்ச சபையும் அதே அன்பை தான் காட்டுவாங்க. யார் காட்டின அன்பு? சோ எந்த அளவுக்கு அவங்க அன்பு காட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 7ஆம் வசனம். திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். என்ன பண்ணப்படுங்களாமா? சோ திரளான தண்ணீர்களும் நேசத்தை என்ன பண்ண மாட்டாது. யார் மேல வச்ச நேசத்தை? கிறிஸ்து சபை மேல வச்ச நேசமா இருந்தாலும் சரி, இல்ல சபை. சோ இப்ப 2 பேரும் நேசம் வைக்கிறதுல எந்த அளவுல வந்துட்டாங்க? ஈக்குவல் சேஜ். ஏன்னா அவர் தலை, நம்ம என்ன ஆயிட்டோம். சோ அவர் நேசிக்க நினைச்சிட்டா சரீரம் என்ன பண்ணும்? நேசிக்கும். அவர் எந்த அளவு நேசிக்கிறோம் அதே நேசத்தை யார் காட்டுவாங்க? சபை காட்டும். நம்மளுக்கு தான் வந்திருக்கு. அதுக்கு தான் யாரையுமே டாமினேட் பண்றதுக்கு, யாரையுமே மேற்கொள்றதுக்கு யார் வரல? நம்ம வரல. நீங்க ராஜாவாகணும்னு ஆசைப்படுறீங்களா? முதல்ல என்ன வரல? அடிமையாயிரு. ஊழியம் கொல்ல நான் வரல. எதுக்கு தான் வந்திருக்கேன்? ஊழியம் செய்யத்தான் நான் வந்திருக்கேன். அவர் சொல்லியிருப்பார், பாதம் கழுவுதல் சப்ஜெக்ட் ரீசெண்டா பார்த்திருப்போம். நீ ராஜாவும் பெரிய தலைவருமா இருக்க நானே இதை செய்யறேன் அப்படின்னா நீங்கள் எதுக்கு ரெடியா இருக்கு? நானே உங்கள் கால்களை, ஆண்டவரும் போதகருமா இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானா நீங்க எதுக்கு ரெடியா இருங்க? நீங்க அதுக்கு ரெடியா இருக்கு. ஏன்னா நான் அதுக்கு தான் வந்தேன். நீங்க என்னதான் பண்ணியா? அப்படின்னா இப்ப கிறிஸ்து காட்டின அதே வேலையை யார் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? அது கிரியையா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், பாடுகளா இருக்கட்டும், கிறிஸ்துவ அப்படியே டிட்டோவா யார் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த ஒரு ஒற்றுமை எங்கேயும் இருக்கணும். கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவனும் உண்மையா பிரயாசப்பட்டா மட்டும்தான் அந்த குடும்பம் எதனால கட்டப்பட்ட குடும்பம்னா ஒரு அன்பினால் கட்டப்பட்ட. சோ இங்க டாமினேஷனுக்கு வேலை இல்லை. டாமினேஷனா புரியுதுங்கள? ஒரு இடத்துல நான் ஆர்டர் போடுவேன், நீங்க கடைசி வரை கீழ்ப்படிஞ்சிட்டு இருந்தா அதுக்கு பேர் என்ன? அது ஜெயில். ரைட்டு தானே? ஒருத்தரே விட்டு கொடுத்து வாழுங்கன்னு சொல்லுவாங்க. ஒருத்தரே விட்டு கொடுத்துட்டு இருந்தா அதுக்கு பேர் என்ன? ஜெயில். அதுக்கு பேர் குடும்பம் கிடையாது. ஒருவருக்கொருவர் என்ன பண்ணியாங்க? கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் விட்டு கொடுக்கணும். அதுதான் குடும்பம். ஜெயிலர் ஆர்டர் போடுவார், நான் கீழ்படினேன் அப்படின்னா அதுக்கு பேர் அன்பு கிடையாது. இங்க அதை பண்றதுக்கு யார் வரல? சோ ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கத்தான் யார் வந்தது? எனக்கு அடிபட்டுச்சுன்னா யோசிக்காம யார் இறங்கி வருவா? அவர் இறங்குவார். அதே மாதிரி அவருக்கு அன்பு செலுத்தணும்னா யோசிக்காம யாரும் போய் ஆகணும். நான் ஒருத்தர் நேசிட்டு இருக்கேன், ஆனா இப்ப அதிகமான நேசம் யாருக்கு தேவைப்படுது? அவருக்கு தேவைப்படுதுன்னா உடனே இதை பிரேக் பண்ணிட்டு யாருக்கு அந்த நேசத்தை கொடுத்தாகணும்? அவருக்கு கொடுத்தாகணும். அந்த நேசத்தை கொடுக்குற கெப்பாசிட்டி என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்ம என்னவா மாறிடும்? சபையா மாறிடும். சோ என்ன சொல்றாருன்னா, திரளான தண்ணீர்கள் நேசத்தை என்ன பண்ண மாட்டாது. வெள்ளமே வந்தாலும், வெள்ளம் நமக்கு தெரியும், உலகம் மொத்தமும் வந்து எனக்கு நேசத்தை காட்டு வந்தாலுமே கூட நான் உங்க மேல வச்சுக்க நேசத்தை என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். சோ வெள்ளங்களும் அதை என்ன பண்ண மாட்டாருங்க, தணிக்க மாட்டாது. ஒரு சுனாமியே வந்தாலும் உங்க மேல நேசத்தை என்ன பண்ண மாட்டேன், நான் விட மாட்டேன். அது நான் ரொம்ப கிளியரா இருப்பேன். ஸ்ட்ராங்கா யார் விட்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறது? சபை விட்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும், எதை கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாது, நீ வாங்க முடியாது. ரைட்டு தானே? உங்களுக்கு நான் இதை கொடுக்குறேன், ஏன் பின்னாடி வந்துருங்க அப்படின்னா சபை போகுமா? சபை போகாது. ஏன்னா சபைக்கு தெரியும் இது எல்லாமே என்னதான், உங்கள் பொக்கிஷங்களை எங்க சேர்த்து வைங்க, பரலோகத்துல சேர்த்து வைங்க. ஏன்னா அதுதான் உங்க ப்ராப்பர்ட்டி. இங்க வச்சிருக்கிறது எதுவுமே என்ன கிடையாது, இன்னைக்கு உங்களோட இருந்துச்சுன்னா நாளைக்கு அது இன்னொருத்தவங்களதான் போயிடும். அது எதுவா இருந்தாலும் சரி. அது தமிழ்ல சொல்லுவாங்க, அது என்னன்னா வீடு வரைக்கும் தான் எல்லாமே. இதை விட்டு போயிட்டோம்னா யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணி வர்றதுக்கெல்லாம் முடியாது. செத்து போயிட்டோம்னா உன் பேர் முதற்கொண்டு என்ன பண்ணிருக்கலாம், மறக்கப்பட்டு போயிருந்தார். அவங்களுக்காக நம்ம பிரயாசப்பட்டு அவங்களுக்காக நம்ம வந்து பின்னாடி போயிட்டு இருந்ததுனால எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஸோ நேசிக்கணும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பட் அவங்களுக்கு அடிமையா போயிடக்கூடாது. நம்ம யாருக்கு மட்டும் தான் அடிமையா இருக்கணும்? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, அதனால நீங்க கிறிஸ்துவுக்கு மட்டும் என்னவா இருக்கு, அடிமைகளா இருக்கு. உலகத்துக்கு நீங்க என்னவாயிடாதீங்க, அடிமையா இருக்கு. உலகத்துக்கு நேசிங்க, ஆனா உலகத்துக்கு அடிமையா என்ன பண்ணிடாதீங்க, போயிடாதீங்க. அப்படி போயிட்டீங்க அப்படின்னா அவர் மேல வச்சிருக்க நேசத்தோட என்ன ஆயிரும், குறைஞ்சிடும். ஸோ உலகத்தை நம்ம, அவர் சொல்லிட்டார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்க. அதை விட்டுட்டு நீங்க உலகத்துக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்காது, ஒரு பிரயோஜனமே
கிடைக்காது. சோ உலகத்தை சிநேகிக்கிறவங்கனால யாரும் நேசிக்க முடியாது. யாரும் நேசிக்க முடியாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அதை ஃபர்ஸ்ட் நீங்க ரியலைஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம யாரை நேசிக்க முடியும். சோ இங்க யாருமே நம்ம நேசத்தை விலை கொடுத்து என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. ஏன்னா நம்ம அவர் மேல வச்ச நேசம் மேலும் மேலும் அதிகமாக வேண்டிய 1% கூட என்ன இருக்கக்கூடாது, பாடுகள் மத்தியில் அதிகமாகணும். இது குடும்பமாவே இருக்கட்டுமே, ஒரு கடன் பிரச்சனை வந்துச்சுன்னா கூட அது நடுவுல குடும்பத்துக்குள்ள அந்த அன்பு என்னவாகும், அதிகமாகணும். எதை முன்னிட்டும் நம்ம அன்பு என்னவா இருக்கக்கூடாது. சோ பாடுகளின் மத்தியில தேவனை மகிமைப்படுத்தணும். கஷ்டங்களின் மத்தியில தேவன் எனக்கு இப்படி வந்துருச்சேன்னு யாரும் பண்ணிடக்கூடாது. யாரும் நினைக்க கூடாது. உலகத்துல யாருக்குமே கஷ்டம் வரல, எனக்கு மட்டும் வந்துருச்சேன்னு யாரும் கஷ்டப்படக்கூடாது. தான் நேசிக்கிற புத்திரர்களை அவர் என்ன பண்றாருங்களாமா, சிட்சிக்கிறார். அவர் சிட்சையை சந்தோஷமா தான் யாரு ஏத்துக்கணும், நம்ம ஏத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளும் 10-11 என்ன ஆயிடும், மாறிடும். சோ உன்னத பாட்டை நம்ம கத்துக்கூடிய விஷயம் என்னன்னா, எந்த சூழ்நிலையுமே யாரை விட்டு போயிடக்கூடாது, கிறிஸ்துவை விட்டு போயிடக்கூடாது. உலகத்துல யாரை விட்டு போனாலும் பரவாயில்ல, யாரை விட்டு போயிடக்கூடாது. உலகத்துல இருந்து பாடுகள் வந்தாலும் சரி, சபைக்குள்ள இருந்து பாடுகள் வந்தாலும் சரி, குடும்பத்துக்குள்ள இருந்து பாடுகள் வந்தாலும் சரி, கிறிஸ்துவையும் சரி அன்பையும் சரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறவே. சோ எவர்லாஸ்டிங்ல ஒரு நித்திய அன்பை கிறிஸ்துவுக்கிட்டையும் உலகத்திலையும் நம்ம காட்டணும்னா மட்டும்தான் நம்ம யாருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். சோ அந்த ஒரு வாழ்க்கையின் மத்தியில சபை சொல்லி முடிக்கிற ஒரு விஷயம் என்ன பார்க்கும்போது, உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 14வது வசனம். என் நேசரே தீவிரியும் கந்த வர்க்கங்களின் மலைகள் மேலுள்ள வெளிமானுக்கும் மறைகளின் குட்டைக்கும் சமானமாய். லாஸ்ட் வீக் இந்த வசனம் பார்த்துட்டோம். இப்ப சபை என்ன சொல்றானா, நான் குடும்பத்தை விட்டுட்டேன். எதை விட்டுட்டேன், குடும்பத்தை விட்டுட்டேன், உலகத்தை விட்டுட்டேன், என்னை விரோதிச்ச சபை மக்களை என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன்னா புரியுதுங்களா, வெறுக்கிறது கிடையாது, வெறுத்து ஒதுக்கிறது கிடையாது. அவங்கள என்ன பண்றது, அவங்களை எப்படி சொல்றது, அந்த அவங்களுடைய தாட்டை நான் மைண்ட்ல ஏற்றி, எனக்கு குறை சொன்னவங்களை நான் மைண்ட் பண்ணிக்கல. நீங்க சொன்ன கட்டளைகளையும் கற்பனைகளை என்ன பண்ணிட்டேன், நிறைவேற்ற ரெடியா இருக்கேன், நிறைவேற்றி தீர்த்துட்டேன். என்னால இனி இந்த உலகத்துல என்ன முடியாது, இருக்க முடியாது. நீங்க ஃபாஸ்டா என்ன பண்ணணும், 5ஆம் அதிகாரத்துல கதவை தட்டினவருக்கு திறக்க மாட்டேன்னு சொன்ன அந்த கேரக்டர், என் கால்களை நான் கழுவிட்டேன், என் வஸ்திரங்களை கழற்றி போட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன அதே கேரக்டர் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, என்னால என்ன பண்ண முடியாது, வெயிட் பண்ண முடியாது, என்ன பண்ணுங்க, வந்து கூட்டிட்டு போய் நேசரே தீவிரியும். தீவிரியும்னா இந்த வார்த்தையோட ஒரிஜினல் ஸ்டாண்டர்ட் என்னன்னு பார்த்தோம்னா, கதறிட்டு சொல்ற ஒரு வார்த்தை. கதறிட்டுனா என்னால இனி ஒரு நிமிஷம் கூட என்ன வெயிட் பண்ண, என்னை வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை தான் யார் சொல்றது. ஏன் சபை இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா, இப்ப எக்ஸ்ட்ரீமான அன்பை யார் மேல வச்சிருக்கேன், உங்க மேல வச்சிருக்கேன். இதை என்ன பண்ணி ஆகணும், ப்ரூவ் பண்ணி ஆகணும். உங்க மேல வச்சிருக்க அன்பை, உங்க மேல வச்சிருக்க பாசத்தை, உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு அடிமையா இருக்கிறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரவாளி ஏத்திருக்கேன்றதை நான் யார்கிட்ட காட்டணும், யார்கிட்ட காட்டணும், உங்கள்கிட்ட காட்டணும். என்னால வெயிட் பண்ண முடியல, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு சபை பண்ணக்கூடிய பிரேயர் தான் என்னன்னா இந்த என்டையர் உன்னத பாட்டுமே. சோ உன்னத பாட்டுல சபை சொல்ல வர ஒரே விஷயம் என்னன்னா, என்ன வந்தாலும் நான் யாரை விட்டுட்டு போக மாட்டேன், உங்களை விட்டும் போக மாட்டேன், உங்க மேல வச்சிருந்த அன்பையும் என்ன பண்ணிட்டேன். இதுக்கு நடுவில் எவ்வளவு ப்ராப்ளமா இருக்கட்டும், குடும்பத்தினால ப்ராப்ளமா இருக்கட்டும், பெத்தவங்களால ப்ராப்ளமா இருக்கட்டும், சகோதர சகோதரிகளால வர ப்ராப்ளமா இருக்கட்டும், உலகத்தினால வர ப்ராப்ளமா இருக்கட்டும், சபையினால வர ப்ராப்ளமா இருக்கட்டும், எல்லா ப்ராப்ளத்தின் மத்தியிலுமே கூட நான் உங்க மேல வச்ச அன்பை என்ன பண்ண மாட்டேன், விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சபை சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த உன்னத. அதனாலதான் இந்த புக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க, சாங்ஸ் ஆஃப் சாங்ஸ். அதாவது பாடல்களுக்கெல்லாம் தலைவன்னா இதுதான். சோ அன்புக்கெல்லாம் ஒரு டிவைனான ஒரு அன்பு இருக்குன்னா அது சபை கிறிஸ்து மேல காட்டக்கூடிய அன்பு, அதே மாதிரி கிறிஸ்து சபை மேல காட்டக்கூடிய இந்த ஒரு அன்பு. இந்த ஒரு அன்பை சபை கடைசி வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. இதை விட்டுட்டோம்னா குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இருக்காது, சபைக்குள்ளே ஒற்றுமை இருக்கக்கூடாது, கிறிஸ்துவுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன பண்ணாது, இருக்காது. இதுல நம்ம கிறிஸ்துவை குற்றப்படுத்துறதுக்கு என்ன இருக்காது, வேலையே இருக்காது. சோ சபைக்கு அவர் சொல்லக்கூடிய கடைசி அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 1வது வசனம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, அன்பை நாடுங்க. இத நாடாம வேறு எதை நாடுனாலும் நமக்கு என்னவா இருக்காது. அதனால ஒரு பிரயோஜனமே. அதிலே 13வது அதிகாரம் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம், நான் தீர்க்க தரிசன வரங்களை உடையவனா இருந்தாலும், அந்நிய பாஷை பேசினாலும், மலைகளையே பேர்க்கத்தக்கதாய் விசுவாசம் எனக்கு இருந்தாலுமே கூட அன்பு எனக்கு இல்லைன்னா அது எப்படி இருக்கலாம், ஓசை இடுகிற வெண்கலம் போலவும் கைத்தாளம் போலவும் தான் யார் இருப்பேன். ஏன் அதை மீன் பண்ணி இருக்கிறார், கைத்தாளம்னு சொல்லிருக்கீங்க, ஏன் அந்த ஒரு எக்யூப்மெண்ட் மீன் பண்ணிருக்கானா, இப்ப எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வாசிக்கணும்னு வச்சுக்கோமே, கைத்தாளத்தை விட்டு டக்க டக்க டக்குன்னு அடிச்சுட்டே இருந்தா அது எப்படி இரிட்டேட் ஆயிடும். அதுவும் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், பட் அதை மட்டும் தனியா அடிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு எப்படி இருக்குங்களாமா. சோ அன்பை காட்டாம இங்க சப்ஜெக்ட் பேசுறதுனாலயோ
தீர்க்க தரிசனம் பேசுறதுனாலயோ, அந்நிய பாஷை பேசுறதுனாலயோ, இல்ல மலைகளையே பேர்க்கத்தக்கத விசுவாசம் இருக்கிறதுனாலயோ என்ன கிடையாதுங்களா? அது பாக்குறவங்க எப்படி இருக்குங்களாமா? எப்படி இருக்குங்களா? இரிட்டேட்டா இருக்குங்களாமா? எப்படி இருக்கும்னா, எதுக்குமே இவர் லாயக்கு இல்லை, ஆனா பக்கம் பக்கமா பேசுவார் அப்படின்னா அங்க யாருடைய நாமம் தூஷிக்கப்படுது? அதாவது யாத்திரை சொல்லியிருப்பார் 10 கட்டளை, தேவனுடைய நாமத்தை வீணிலை வழங்காது இருப்பாயா பண்ணோம்னா நம்முடைய கிரிகைகள்னால நம்ம பேர் கெட்டு போனா போயிட்டு போகுது. யாருடைய பேரு சேர்த்து கெடுக்குதுங்களா? அவருடைய பேரை சேர்த்து கெடுக்கக்கூடிய வேலை யார் பண்ணிட்டு? நம்ம யோசிச்சிருக்கோங்களா? நம்ம பண்ண தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுமா? நம்ம பண்ற தவறுகளால தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுமா? அப்போ சொல்ல விஷயம் பண்ணிருக்கோம். அதாவது என்னன்னா, இவங்க எல்லாம் ஒரு புறஜாதி பட்டணத்துல ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க பண்ணக்கூடிய வேலையை பார்த்துட்டு அந்த ஜனங்கள் இவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. என்ன பேரு? கிறிஸ்தவர்கள். இவங்க பண்ணக்கூடிய வேலையை பார்த்து இவங்க கிறிஸ்தவர்கள் இந்த ஜனங்கள் சொல்றாங்கன்னா, நம்ம பண்ணக்கூடிய வேலையை பார்த்து நம்மள என்ன சொல்லுவாங்க? தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறதுக்கான சான்ஸ் இங்க என்ன இருக்குங்களா? சோ நம்மளை பார்த்து கிறிஸ்தவர்கள்னு சொல்றதா இல்ல தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறதா அப்படிங்கறத யார் தான் முடிவு பண்ணியாகணும்? நம்ம தான். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை தான் இங்க தேவனை காட்டுதா இல்ல பிசாசை காட்டுதாங்க யார் முடிவு பண்ணணும்? நம்ம ஒண்ணுக்கு ஒரு படிச்சிருக்கோம். கர்த்தருடைய பாத்திரத்தையா இல்ல பேய்களுடைய பாத்திரத்தை எதை நீங்க சூஸ் பண்ண போறீங்க? யார் முடிவு பண்ணிக்கணும்? நீங்களே முடிவு பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இப்ப நம்மளே எந்த இடத்துல தான் இருக்கும்? சோ தேவனத்தை அன்பு காட்ட வந்திருக்கோமா இல்ல இந்த உலகத்துக்கு அடிமையாக வந்திருக்கோமா? யார் தான் முடிவு பண்ணியாகும்? சோ நம்ம முடிவு தேவனிடத்துல அன்பு காட்ட வந்துட்டோம் அப்படின்னாலே, என் நேசரே தீவிரியும், என்னால இங்க என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது, என்னை கூட்டிட்டு போயிருன்னு சொல்லிட்டு அவரிடத்தில் சென்று சேரத்தக்க ஓட்டத்தை தான் யார் ஓடணும்? சோ இங்க எல்லாத்த விட எது பெருசு அப்படின்னா 1 கொரிந்தியர் 13:13. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இதுதான் பெருசுங்களாமா? அன்புதான் பெருசு. சோ அன்பை பீட் பண்ணி இங்க எதுவுமே கிடையாது. எல்லாமே எதுக்கு கீழே வந்துடும்? இந்த அன்பை காட்டாம நம்மளால எந்த ஒரு கேரக்டரையும் இந்த உலகத்துல முடியாது. இந்த அன்பை காட்டாம காட்டுற எல்லா கேரக்டரும் பிசினஸ் தான். இந்த அன்பை காட்டாம நம்ம பண்ற சைக்காலஜில ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு 10 ரூபா நம்ம யாசகம் பண்றோம் அப்படின்னாலே நம்ம மைண்ட்ல என்ன இருக்குன்னு யோசிச்சிருக்கோங்களா? யாசகம் பண்றோங்கிறதுலாம் கிடையாது. எனக்கு ஒரு புண்ணியம் சேர்ந்துருச்சு, 10 ரூபா ஒருத்தர் கொடுக்கறதுனால எனக்கு புண்ணியம் சேர்ந்துருச்சுன்னு நினைச்சேன் அப்படின்னா, இந்த 10 ரூபா வெளியே போகும்போதே நான் பண்ண எல்லா புண்ணியமே என்ன ஆயிடும்? ஸோ இங்க பிசினஸ் பண்ண யார் வரல? நம்ம வரல. முழு மனசோட செய். யார் செஞ்ச மாதிரி? கிறிஸ்து செஞ்ச மாதிரி முழு மனசோட, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அன்பு செலுத்தத யார் வந்திருக்காரு? நான் ஒண்ணு செஞ்சா எனக்கு ஒண்ணு கிடைக்கும்னு முடிவு பண்ணிட்டாலே அது பேர் என்னதான்? அது பிசினஸ். அந்த பிசினஸ் பண்ண யார் இங்க வரல? நம்ம வரல. ஸோ விசுவாசம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்பிக்கை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா அன்பு இல்லை அப்படின்னா இது எதுவுமே என்ன ஆகாது, வேலைக்காக. ஸோ விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இது மூன்றும் நிலைத்திருக்கிறது. இதுல எது பெருசுங்களா? அன்புதான் பெருசு. ஸோ அந்த அன்பை நம்ம ப்ரூவ் பண்ணணும். எங்க ப்ரூவ் பண்ணணும்? நீங்க பார்க்கிற சகோதரனை நீங்க நேசிக்கல அப்படின்னா காணாத தேவனிடத்துல என்ன முடியும்? அவரை நேசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த அன்பை நீங்க இங்க ப்ரூவ் பண்ணுங்க. எவ்வளவு பாடு வந்து யாரை விட மாட்டீங்க? கிறிஸ்துவ விட மாட்டீங்கல்ல. எவ்வளவு பாடு கொடுத்தாலும் சகோதரன் என்ன விடாதீங்க, விடாதீங்க. எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் கணவன் என்ன விடாதீங்க, விடாதீங்க. நேசிக்கவே இல்லைனாலும் மனைவி என்ன விடாதீங்க, விடாதீங்க. எவ்வளவுக்கெல்லாம் நீங்க உண்மையா இருக்கிறீங்களோ ஒரு நாள் அவங்களும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க. ஸோ இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீங்க. இந்த வெளிச்சம் எல்லாத்தையும் பிரகாசி. லைட் போட்டா எரியும், நல்லவங்களுக்கும் எரியும், கெட்டவங்களுக்கும் எரியும். அந்த பிரகாசம் எல்லாருக்குமே தான் போகும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் யார் வாழ வந்திருக்கணும்? ஸோ உன்னத பாட்டில் இங்க நம்ம யாரா இருக்கணும்னா கிறிஸ்து மாதிரி இருக்கணும். யார் மாதிரி இருக்கணும்? கிறிஸ்து மாதிரி இருந்தவன மட்டும்தான். அவர் உலகத்துக்கு வெளிச்சமா இருந்தார். இங்க நம்மள எதுக்கு தான் இருக்கோம்? எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஒளி யாரு? அவர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒளி நம்ம மேல பட்டுச்சுன்னா இந்த ஒளியை பிரகாசிக்கிறதா இங்க யார் வேலை? நம்ம வேலை. உன்னத பாட்டில் இந்த வேலையை தான் யார் செஞ்சது? மொத அவரோட வெளிச்சம் பட்டுச்சு. வயல்ல இருந்து சபை வெளியே வந்தாங்க. நான் அழுக்காக சபை தெரிஞ்சு. அடுத்து ஒரு வெளிச்சம் பட்டுச்சு, உலகத்தை விட்டு சபை வெளியே வந்துச்சு. அடுத்து ஒரு வெளிச்சம் பட்டுச்சு, சபையுடைய பாடுகள் மத்தியில சபை என்ன பண்ணாங்க? வெளியே வந்தாங்க. சோ எல்லா பாடுகள் மத்தியிலும் இருந்து சபை தன்னுடைய பூரணமான அன்பை யாரு காட்டினாங்கன்னா கிறிஸ்துவ காட்டின மாதிரி தான் இங்க யார் அன்பை காட்டியாகணும்? நம்ம அன்பு. அது குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, சபைக்குள்ளே இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஜீவியமா இருந்தாலும் சரி, தேவனுக்கு பிரியமான ஒரு அன்பை காட்டாம உன்னத பாட்டு நம்ம நிக்க முடியுமான்னு கேள்வி கேட்டோம்னா, சோ உன்னத பாட்டுகள் நம்ம இருக்கணுமா வேண்டாமாங்கிறத யார் தான் முடிவு பண்ணியாகணும்? நம்ம தான் முடிவு பண்ணியாகணும். உன்னத பாட்டுகள் நம்ம இல்லாம தேவனுடைய திட்டத்தில் நம்ம சேர முடியுமான்னு கேள்வி கேட்டோம்னா அதுவுமே முடியாது. சோ தேவனுக்கு பிரியமான ஒரு நித்திய அன்பு, எவர் லாஸ்டிங் லவ், தேவன்டையும் உலகத்தையும் கொடுத்து தேவனிடத்தில் சென்று சேர தேவன் தாமே கிருபை செய்வாராக. கேட்ட சத்தியில் தேவன் ஆசீர்வாதம் தருவாராக.